அல்லேலூயா. நம்ம பாடும்போது துதிக்கும் போது நமக்கு மாத்திரம் இல்ல, பக்கத்துல தேசத்துக்கே நடக்க போகுது. गीत गाते स्तुति करते केवल हमारे नहीं लेकिन आजू बाजू जो है அல்லேலூயா. उनको भी छुटकारा मिलता है। ஆவி மண்டலத்துல ஒரு பெரிய நடுக்கம் और உண்டாயிட்டு आत्मिक இருக்குது. मंडली में एक बड़ा घबराहट होती है। இன்றைக்கு வந்திருக்கிறவர்கள் விசேஷித்தவர்கள். और आज आए हुए आप विशेषित लोग हो। நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற जो चाहत से इंतजार कर விசேஷமான தேவ அபிஷேகத்தை प्रभु के आत्मा को पाए। இந்த நாட்களுக்கு இந்த காலத்துக்கு தேவையான கிருபை வரங்களோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற इस समय में जो वरदान और अनुग्रह कृपा के साथ जो चल रहे हैं। அல்லேலூயா. பாஸ்டர் தினேஷ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. हमारे पास दिनेश आए हैं। அல்லேலூயா. हालेलुया। இயேசு உயிரோடு இருக்கிறார். ஊழியங்கள் यीशु जिंदा है। सेवकाई சென்னையிலே தாம்பரத்துக்கு அருகிலே चेन्नई में तांबरम के बाजू में படப்பைங்கிற இடத்துல அவங்க पड़पई ஊழியங்களை नाम செய்து की जगह पर கொண்டிருக்கிறார்கள். वो सेवकाई कर रहे हैं। விசேஷமாக ஆன்லைன்ல அவங்களுடைய செய்தி கேட்காதவங்க யாரும் இருக்க முடியாது. और विशेष रूप से ऑनलाइन में उनके जो प्रचार न सुने ऐसे कोई लोग नहीं हो அவருடைய ஆவிக்குரிய காரியங்களை வெளிப்படுத்துகிற விசேஷ ஞானத்தின் கிருபையோடு ஆண்டவர் सकते। और பயன்படுத்தி उनको வருகிறார். आत्मिक जो प्रकटीकरण देकर प्रभु ने उनको चलाते हैं। நம்மளுக்கு ஆண்டவர் இந்த நாள்ல இங்க அனுப்பி வச்சிருக்க ஒரு முகாந்திரம் உண்டு. हमें इस जगह पर पासवान को भेजे एक योजना है। ஆண்டவருடைய முகாந்திரம் இல்லாம இங்க வந்திருக்கவே முடியாது. प्रभु का योजना के बिना वो यहाँ नहीं आते थे। அல்லேலூயா. हालेलुया। இது எங்களால் உண்டானது அல்ல. ये हमारे द्वारा नहीं हुआ गया है। கர்த்தருடைய கிருபைக்காக प्रभु நன்றி के செலுத்துவோம். अनुग्रह के लिए धन्यवाद कहते हैं। நம்முடைய அனைவர் சார்பாக அருமையான பாஸ்டர் நம்ம இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். हम ताली बजाकर पासवान को यीशु के नाम से हम बधाई देते அல்லேலூயா. हैं। हालेलुया। அவர்களை ஆவியானவர் நடத்துவது போல் நடத்துவார். ஆமென். पवित्र आत्मा उनको चलाएंगे। प्रेज लॉर्ड। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். प्रभु के पवित्र नाम की महिमा हो। எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? कितने लोग उत्साह से हो? உங்களை பார்த்தா ஏன் உற்சாகம் படும் போலயே? आपको देखकर मेरा उत्साह निकल जाएगा लगता है। சரி, ठीक है। இந்த இரவு ஜெபம் தான் ரொம்ப கஷ்டமான ஜெபம். ये सारी रात प्रार्थना बहुत मुश्किल प्रार्थना है। என்ன டேட் கேட்டா எல்லா ஊழியங்களுக்கும் கொடுத்துருவேன். क्योंकि डेट आप पूछोगे तो सारी இரவு ஜெபத்துக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன். सारी रात प्रार्थना के लिए मैं किसी को डेट அந்த नहीं देता இரவு हूं। ஜெபத்துல ஜனங்களை ஜெபத்துல இழுத்துட்டு போறது என்பது ரொம்ப கஷ்டம். क्योंकि ये सारी रात प्रार्थना में लोगों को जगाकर चलाने बहुत मुश्किल होती है। அதுவும் இரவு ஜெபத்துல என்கிட்ட மைக் எப்போ வரனா 1 மணிக்கு வரும் और சார். सारी रात प्रार्थना में मुझे माइक कभी कभार 1 बजे அந்த मिलती है। நேரம் தான் ஜனங்கள் எல்லாம் 3வது வானம் வரைக்கும் எட்டுகிற நேரம். और उस समय ही लोग तीसरे आसमान में पहुंचते उस समय நீங்க होता அப்படி है। போக மாட்டீங்கன்னு நம்புறேன். आप अभी तीसरा आसमान नहीं जाओगे। मैं நல்ல विश्वास கைகளை करता தட்டி கர்த்தருக்கு ஒரு हूं। अच्छे நன்றி से ताली बजाकर प्रभु को एक धन्यवाद देंगे। ஹalleluya. हालेलुया। சரி, ஒரு உதவி செய்யணும். நீங்க एक मुझे मदद कीजिए। கொஞ்சம் பின்னாடி இருக்கிற சகோதரர்கள்லாம் எழும்பி கொஞ்சம் जो முன்னாடி पीछे जो भाई बैठे हैं वो सब आगे आ जाएंगे। வாங்க. பின்னாடி இருக்கிற சகோதரர்கள்லாம் முன்னாடி जो முன்னாடி पीछे எவ்வளவு बैठे சேர்ஸ் भाई लोग वो आगे आ जाइए। विनती है அழகா முன்னாடி இருக்கிற எல்லா சேர்ஸையும் ஃபில் பண்ணுங்க. आगे जो चेयर है उसे भर दीजिए। வந்துருங்க, முன்னாடி வந்துருங்க. आगे வாங்க. आ जाइए सब लोग। சரி, ओके। ஒரு வசனத்தை வாசிப்போம். एक वचन हम पढ़ेंगे। எரேமியா 29:13. यिर्मयाह 29:11। 29:13. यिर्मयाह 29:11। சரி, பைபிள் கொண்டு வந்தவங்கலாம் அதை வாசிங்க. जो बाइबल लाए हैं वो एक जन पढ़ेंगे। எரேமியா 29:13. यिर्मयाह 29 में 13। உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்களானால் आपके पूर्ण हृदय से என்னை ढूंढोगे। தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். जब मुझे ढूंढते ही आप मुझे पालोगे। சொல்லுங்க, अब बोलेंगे என்னை முழு இருதயத்தோடு यदि आप पूर्ण हृदय से தேடுவீர்களானால் मुझे ढूंढोगे तो என்னை தேடுகையில் जब आप ढूंढते रहोगे கண்டுபிடிப்பீர்கள். आप मुझे திரும்ப சொல்லுங்க, वापस बोलेंगे। திரும்ப சொல்லுங்க. वापस बोलेंगे। நல்ல சத்தமா சொல்லுங்க. आवाज से बोलेंगे। சரி, ஓகே, நல்லா கேளுங்க. ध्यान से सुनिए। தேவனுக்கு இருக்க ஒரு குணாதிசயத்துல பெரிய குணாதிசயம் எதுனா प्रभु का जो गुण है उसमें सबसे अच्छा गुण जो है தேவன் தன்னை மறைத்துக் கொள்ளுகிறவர். प्रभु खुद को ढक देता है, खुद को छुपा देता है। தேவன் தன்னை மறைத்துக் கொள்ளுகிறவர். खुद को वो छुपाने वाला। ஆனால் யாருக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார்? और किसको वो अपने आप को प्रकट करता தம்மை है? முழு இருதயத்தோடு தேடுகிறவர்களுக்கு தன்னை जो दिल வெளிப்படுத்துகிறார். की गहराई से उसे खोजते हैं उसको वो 1 தீமோத்தேயு 6:16 சொல்லுது, 1 तीमुथियुस 6:14 में लिखा है, மனுஷரில்
மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார். मनुष्य को कोई भी देखा नहीं और कोई देख नहीं सकता, ऐसे वो है करके लिखा है। மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர் मनुष्य में காணக்கூடாதவர். कोई देखा नहीं और कोई देख भी नहीं सकता, ऐसे ஆனா वो யாருக்கு है। தன்னை வெளிப்படுத்துகிறார்? लेकिन वो किसको वो अपने आप को தன்னை प्रकट முழு करता है? இருதயத்தோடு தேடுகிறவர்களுக்கு जो கர்த்தர் தன்னை उसे வெளிப்படுத்துகிறார். पूर्ण हृदय से ढूंढते हैं उसको वो प्रकट करता है। இந்த இடத்துல எத்தனை பேர் கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடும்படி வந்திருக்கீங்க? यहाँ पर कितने लोग प्रभु को पूर्ण हृदय से ढूंढने के இந்த लिए आए இரவு हैं? எத்தனை பேர் கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடி कितने வந்திருக்கீங்க? लोग प्रभु को पूर्ण हृदय से ढूंढ के आए हैं? அப்ப அத்தனை பேருக்கும் தேவன் தன்னை तो வெளிப்படுத்துவார். सभी लोगों को प्रभु प्रकट होगा, அத்தனை பேருக்கும் கர்த்தர் தன்னை सभी लोगों வெளிப்படுத்துவார். को प्रभु प्रकट करेगा। ஹalleluya சொல்லுங்க. हालेलुया। நல்லா கேளுங்க. ध्यान से सुनेंगे। நம்ம தேவனை முழு இருதயத்தோடு हम மாத்திரமல்ல प्रभु को केवल पूर्ण हृदय से ஆவியோடும் தேவனை தேட வேண்டும். ढूंढ कर देखिए, அங்கதான் வல்லமை, तभी सामर्थ है, அங்கதான் அற்புதங்கள் तभी நடக்கும். चमत्कार होती है। சும்மா ஏதோ நைட் பிரேயர் வந்துட்டோம், केवल सारी रात प्रार्थना आ ஏதோ गए हैं, கொஞ்ச நேரம் வச்சு ஓட்டிட்டு வீட்டுக்கு போலாம் ऐसे ही நினைக்காதீங்க. कुछ समय बिताकर हम घर जाएंगे। இந்த முழு இரவு கொஞ்சம் உங்க தூக்கத்தை அர்ப்பணித்து आज ये सारी रात प्रार्थना में आपकी जो नींद है वो खो உங்கள் இருதயத்தோடு ஆவியோடு கர்த்தரை தேடி பாருங்க. आपको हृदय और आत्मा के साथ, प्राण के அப்ப साथ கர்த்தர் ढूंढो। என்ன செய்வார் तो தெரியுமா? प्रभु क्या உங்கள் करेगा? அருகில இறங்கி வருவார். आपकी यहाँ पर உங்களுடைய उतर कर கரத்தை आए எடுத்து உங்கள் தலையை தொடுவார். और उसके हाथों से आपको அவருடைய छुएगा ஆசீர்வாதம் உங்கள் சிரசின் மேல और இறங்கி उसके வரும். आशीष आपके सिर के ऊपर 2019 2019 में ஒரு 40 நாட்கள் உபவாச ஜெபம் நடத்தி கொண்டேன். 40 दिन का उपवास प्रार्थना में चला रहा அப்ப என்னுடைய ஊழியம் அப்பதான் வளர்ந்துகிட்டு இருக்கு. तभी मेरा सेवकाई चल रही थी। எங்க ஆலயத்துல ஒரு 30-35 பேர் இருந்திருப்பாங்க. हमारे कलीसिया में एक 30-25 ஆரம்ப लोग காலம் அது. और शुरुआत के समय थी। அப்போ 40 நாட்கள் உபவாச ஜெபம் ஒன்றை ஆலயத்தில் நடத்தி கொண்டிருந்தேன். तो 40 दिन का उपवास प्रार्थना मेरे जो कलीसिया में चला रहा था। அப்படி நடத்தி கொண்டிருக்கும் போது 20 நாட்கள் கடந்து போனது. जब चला रहा था ऐसे ही 20 दिन बीत गए थे 21வது நாள் और 21वें दिन में அப்படி காலையில வந்து நான் எல்லாம் பாயெல்லாம் போட்டுட்டு மைக்கெல்லாம் செட் பண்ணி முழங்கால்ல நின்று ஜெபம் பண்ணி கொண்டிருக்கேன். सुबह आकर मैं चटाई सब बिछाकर और मैं घुटनों में आकर प्रार्थना कर रहा था। ஒரு தகப்பன் அவருடைய பெண்ணை ஜெபிக்கும்படி கூட்டி கொண்டு और வந்தார். एक पिता अपनी बेटी को प्रार्थना करने के लिए लेकर आया था அப்படி வெளியே 2 வீலர் நிறுத்துறத நான் और பார்க்கறேன். बाहर उसने अपने गाड़ी रोका था, मैंने देखा। அந்த பிள்ளை முதல்ல ஆலயத்துக்குள்ள வரா. और वो जो बेटी थी वो पहले आई थी कलीसिया में பிள்ளை ஒரு 10வது வகுப்பு, ஒரு 15 வயசு இருக்கும் அந்த பிள்ளை. और वो जो बेटी उसकी 15 उम्र की हुई होगी, உள்ள वो 10वीं வரும்போது पढ़ அப்படி கையை அப்படி இடுப்புல வச்சுக்கிட்டு ஒரு கம்பீர நட. और अंदर आते समय ही हाथ अपने कमर में रख के इतने वो गर्व से अंदर आई थी। நாங்க முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கோம். हम मैं घुटने देख कर मैं प्रार्थना कर रहा மக உள்ள வந்து சொல்றா, था और वो बेटी अंदर आके कहती, யார் இங்க பாஸ்டர்? कौन है यहाँ पर पासवान? நான் சொன்னேன் நான் தான். मैंने कहा मैं ही हूँ। நீ யாரு? तुम कौन हो? அந்த பிள்ளைக்குள்ள ஒரு பிசாசு. वो जो बेटी के अंदर एक शैतान அந்த था பிசாசு சொல்லுது, और वो शैतान कहता है, படப்பை பகுதிக்கே நான் தான் தலைவர் பிசாசு. और ये पड़पई जो शहर है उसमें मैं ही सबसे ऊंचा நான் शैतान தான் हूँ, தலைவர் பிசாசு. मैं ही सबसे ऊंचा जो எனக்கு शैतान கீழே हूँ ஆயிரக்கணக்கான பிசாசுகள் और செயல்பட்டு मेरे கொண்டிருக்கு. नीचे हजारों शैतान क्रिया करते हैं। நான் கேட்டேன் எதற்காக என்ன தேடி வந்த? मैंने कहा क्यों मुझे ढूंढ कर आया? பிசாசு சொன்னது, तो शैतान ने कहा உன்னை எச்சரிக்கும்படி நான் அனுப்பப்பட்டிருக்கேன். तुम्हें चौकन्ना कराने के உன்னை लिए, எச்சரித்து போகும்படி நான் तुम्हें அனுப்பப்பட்டிருக்கேன். धमकी देने के लिए मैं आई கேட்டேன் हूँ। யார் உன்னை அனுப்பினா? मैंने पूछा किसने आपको भेजा? எங்க பாதாள உலகின் ராஜா லூசிபர் என்னை அனுப்பி வைத்தார். मेरे जो राजा है लूसीफर आपको पाताल के राजा आपके पास भेजे थे உன்னை बोलने। எச்சரிக்கும்படி அனுப்பி வைத்தார். आपको चौकन्ना रहने के लिए और நீ धमकी செய்கிற இந்த ஊழியங்களும் ஜெபங்களும் तुम्हारे जो सेवकाई है और जो सेवा நாங்கள் है இந்த பகுதியில் செயல்படாதபடி எங்களை தடை செய்கிறது. और हमारे जो जगह है उसमें क्रिया करने से रोकता है तुम्हारी प्रार्थना। அதனால इसीलिए எங்களை தடை செய்யாதபடி நீ ஊழியம் செய். तुम हमें रुकावट किए बिना सेवकाई करो। எங்களை தடை செய்யாதபடி ஜெபம் பண்ணு. हमारी रुकावट के बिना तुम अपनी सेवकाई करो। அப்படிதானே எல்லாரும் பண்றாங்க? ऐसे ही सब लोग करते हैं ना। நீ மட்டும் ஏன் எங்களை தடை செய்யற? केवल तुम क्यों मुझे रोकते हो? அப்பதான் எனக்கு ஒரு காரியம் புரிஞ்சது. तभी मुझे एक चीज समझ அப்ப आई। பிசாச தாக்காத ஊழியங்களும் உண்டு. तो शैतान को कुछ ठेस ना पहुंचाने वाली सेवकाई பிசாச भी होती பாதிக்காத ஜெபங்கள் எல்லாம் है। உண்டு. शैतान को ठेस ना पहुंचाने वाली प्रार्थना भी होती है। ஆனா பிசாச பாதிக்கிற ஒரு ஊழியம் लेकिन இருக்கு. शैतान को जो हानि करने वाला பிசாச प्रार्थना, பாதிக்கிற ஜெபம் இருக்கு. शैतान को हानि करने वाला प्रार्थना है அந்த ஜெபங்களையும் ஊழியங்களையும் செய்ய தான் கர்த்தர் நம்மை और उस அழைத்திருக்கிறார். प्रार्थना उस सेवकाई को करने प्रभु हमें बुलाया है। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। இப்ப பிசாசு சொல்லுச்சு, शैतान ने कहा நீங்க செய்கிற ஜெபங்கள்
आपने जो प्रार्थना जो करते हो, நாங்க 6 மணி நேரம் ஒவ்வொரு மாதமும் ஜெபிப்போம். हम हर एक महीने 6 घंटे प्रार्थना இரண்டாவது சனிக்கிழமை 6 மணி நேரம் ஜெபங்கள் நடக்கும். दूसरा शनिवार में 6 घंटे हम प्रार्थना करते எப்படி हैं। ஜெபிப்பேன்னா कैसे प्रार्थना करते हैं? அந்நிய பாஷையில அதிகமாய் பேசி தேவனை ஆராதிப்போம். अन्य भाषा में अधिक रूप से हम प्रार्थना करके प्रभु அந்நிய को आराधना- பாஷையில பேசி யுத்தம் செய்வோம். अन्य भाषा में बात करके हम युद्ध करते हैं। அந்த பிசாசு சொல்லுது, तो शैतान कहता है ஜனங்கள் அந்நிய பாஷையில பேச சொல்லி ஜெபங்களை நடத்தும் போது तुम लोगों को अन्य भाषा में जब चलाते हो, प्रार्थना करने बोलते என்ன हो, நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? क्या होता है तुम्हें पता है क्या? பரலோகத்திலிருந்து தூதர்கள் உருவின பட்டயத்தோடு இறங்குகிறார்கள். लोग से देवदूत तलवार लेकर आते हैं नीचे, இறங்கி उतर आकर இந்த பகுதியில் இருக்கிற எங்களை எல்லாரையும் அடிச்சு தூக்கி எல்லைக்கு வெளியே வீசுறாங்க. और हमारे जो शहर में सबको मार के बाहर गिराते हैं। அதனால இந்த பகுதியில் எங்களால செயல்பட முடியல. इसलिए इस शहरों में हमें काम करने के लिए मुश्किल நல்லா हो रही கேளுங்க है। சிஸ்டர் பிரதர், अच्छे ध्यान से இந்த सुनिए, சாதாரணமா ஜெபிக்கிற ये ஜெபங்கள் जो साधारण प्रार्थना करने वाले प्रार्थना பிசாச சிறிதளவும் அசைக்க முடியும். शैतान को थोड़ा भी ठेस नहीं நீங்க पहुंचाएगा। சாதாரணமா சோத்திரம் அல்லேலூயா இதெல்லாம் பிசாசுக்கு ஒண்ணும் பண்ணவே हम முடியாது. साधारण से जो धन्यवाद हालेलुया बोलते हैं, கர்த்தர் உன் மேல ஆவியின் அபிஷேகத்தை प्रभु வைத்திருக்கிறார். तुम्हारे ऊपर आत्मा अभिषेक उंडेला உன் है மேல தேவ வல்லமையை और तुम्हारे வைத்திருக்கிறார். ऊपर प्रभु का सामर्थ है। அந்த அபிஷேகத்துல நீ ஜெபிக்கும் और वो போதுதான், अभिषेक में जब तुम प्रार्थना அந்த करोगे அக்கினியில நீ ஜெபிக்கும் और वो போதுதான் अग्नि में जब तुम प्रार्थना அந்த करते हो ஜெபமானது ஒரு அக்கினியாய் எழும்பி சாத்தானை அழிக்கும். और वो प्रार्थना अग्नि में उठकर शैतान को नाश करती है, பிசாசின் வல்லமைகளை அழிக்கும். शैतान की सामर्थ को नाश करता है। அதனால தான் கர்த்தர் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். इसीलिए प्रभु सारे प्रभु के सेवक लोगों को ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கு அக்கினியை கொடுத்திருக்கிறார். हर एक सेवक लोगों को अग्नि दिया है। அந்த அபிஷேகத்துல நிரம்பி நீங்க वो ஜெபிக்கும் போது अभिषेक में भर कर आपको प्रार्थना करना என்ன है। நடக்கும் தெரியுங்களா? क्या होगा पता है இந்த आपको? பகுதியில் இருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளை எரிய ஆரம்பிக்கும். इस जगह में जो भी अंधकार की जो क्रिया है वो जलने பகுதியில் இருக்கிற लगेगी। எல்லா பிசாசின் வல்லமைகள் எரிய इस जगह ஆரம்பிக்கும். के सारे शैतान की क्रियाएं उनाशने लगती है। எத்தனை பேருக்கு புரியுது சிஸ்டர் कितने நான் लोगों को சொல்றது? समझ आ रही है मेरी बात? ஹalleluya. हालेलुया। நான் கேட்டேன், मैंने पूछा, ஒரு முறை தேவ தூதர்கள் இறங்கி உங்களை தூக்கி வீசிட்டா एक बार अगर देवदूत आकर आपको उठाकर बाहर திரும்ப फेंक நீங்க வந்து இந்த பகுதியில வேலை செய்ய எவ்வளவு நாட்கள் दे, ஆகும்? वापस आकर उस जगह पर क्रिया करने के लिए कितना दिन लगता இந்த है? பிசாசு சொல்லுது, उसने शैतान ने कहा, நாங்கள் திரும்ப வந்து இந்த பகுதியில செயல்பட ஒரு மாதம் எங்களுக்கு ஆகும். हमें वापस आकर इस शहर में काम करने के लिए 1 महीना होती அப்போ है। ஒரு தேவ பிள்ளையினுடைய அக்கினியான ஜெபங்கள் तो देव जो प्रभु के लोग के अग्नि के प्रार्थना சாத்தான் திரும்ப எழும்பி நின்று கிரியை செய்ய ஒரு மாதம் ஆகுது. शैतान उठकर वापस क्रिया करने के लिए 1 महीना होती है। அவ்வளவு வல்லமை இருக்குது நீங்க ஆவியில நிரம்பி ஜெபிப்பது. उतना सामर्थ्य है आप जब आत्मा में बैठकर प्रार्थना करते हो। நல்லா கேளுங்க, ध्यान से सुनिए, ஜெபத்துல 3 வகை உண்டு. प्रार्थना में 3 रीतियां होती है। நான் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக வாலிபனா இருக்கும் போது बहुत साल- ஜான் முலாண்டே என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதருடைய புத்தகத்தை வாசித்தேன். बहुत साल पहले जब मैं जवान था, जॉन मुलांडे करके एक प्रभु के सेवक का मैं एक पुस्तक पढ़ा था। அப்ப அந்த ஊழியக்காரருடைய புத்தகத்துல ஒரு காரியத்தை எழுதி வைத்திருந்தார். तो वो सेवक ने पुस्तक में एक कार्य लिखा था, 3 விதமான ஜெபங்கள் உண்டா. 3 रीति का प्रार्थना हो। அவர் ஒரு காலத்துல பயங்கர மந்திரவாதத்துல இருந்தவர். वो एक समय में बहुत जो तंत्र मंत्र में थे பயங்கர மந்திரவாதம் செய்து और கொண்டிருந்தவர். बहुत वो मंत्र करते थे एक समय में। அவர் சொல்றாரு, और उन्होंने कहा, மந்திரவாதத்தில் அவர் ஈடுபட்டு और जो मंत्र में वो लोग वो ஒரு கட்டத்துல அவருடைய ஆவி உடம்ப விட்டு பிரிந்து வானமண்டல ஆவிகளோடு சேர்ந்து செயல்படுமா. और एक समय ऐसा होता है कि उतना आत्मा उनसे बाहर निकलकर जो आत्मिक में जो शैतान की क्रिया है வான மண்டலத்துல தான் பிசாசினுடைய கூடாரமே இருக்குது. और जो आसमान के मंडली में शैतान का जो झुंड है उनके साथ वो काम அவர் करते हैं। சொல்றார், ஏன் நிறைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படல? क्यों बहुत मसीह के लोग में आशीर्वाद नहीं है? எந்த ஜெபங்களும் பரலோகத்துக்கு போனனா இந்த வான மண்டலங்கள் வழியா தான் போகணுமா. और कोई भी प्रार्थना अगर प्रभु के पास जाना है तो आत्मिक मंडली के द्वारा ही वो जाता है। அதே போல தேவனிடத்திலிருந்து வருகிற பதில்கள் இந்த வான மண்டலங்களை தாண்டி தான் நமக்கு வருமா. और जो प्रभु से जो वचन आते हैं, जो उत्तर आते हैं, वो भी परलोक की मंडली से ही उतर आती है। அப்ப என்ன நடக்குது? तो क्या होती है? ஒரு தேவ பிள்ளையினுடைய ஜெபம் तो प्रभु के प्रार्थना के வான மண்டலங்களை ஒட்டச்சா தான் பரலோகத்துக்கு போகும். परलोक की मंडली को तोड़कर ही ऊपर जाना है। அதே போல தேவன் தருகிற பதில்கள் और उसी तरह प्रभु के जो उत्तर हैं வான மண்டலத்தை தாண்டி
தாண்டி தான் பூமிக்கு வர आत्मिक முடியும். मंडली को पार करके ही हमारे पास आती है। இன்னைக்கு ஏன் நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் आज இல்ல? क्यों बहुत लोगों की जिंदगी में आशीष नहीं है? கிறிஸ்தவர்களா இருக்கீங்க, मसीह हो ஆனா பொருளாதார ஆசீர்வாதம் இல்ல. लेकिन आपके ஊழியம் செய்றீங்க, कामकाज में आशीष नहीं है। ஆத்துமாக்கள் இல்ல. सेवकाई करते हो, आत्मा नहीं है, பணம் கிடையாது, पैसा नहीं है, சரீரத்துல சுகம் கிடையாது, शरीर में குழந்தை चमकाई பாக்கியம் नहीं है, கிடையாது, और बच्चे नहीं है, ஒரு வீடு வாங்க முடியல, एक घर नहीं खरीद, ஆசீர்வாதமா இருக்க முடியல. आशीष नहीं है। ஏன்? क्यों? பல ஆண்டுகளாக ஜெபிக்கிறீங்க, बहुत सालों से प्रार्थना करते हो, ஏதோ ஒரு தடை, कुछ ना कुछ एक रुकावट है, ஏதோ ஒரு ஆசீர்வாத தடை. कोई एक आशीष की रुकावट ஜெபங்கள் आती है। கேட்கப்பட்டது போல உங்களுக்கு प्रार्थना தெரியல. आपको सुना उत्तर नहीं आ रही है ஏன் आपको, அதெல்லாம் நடக்குது? क्यों ऐसा हो रही है? ஆனா இயேசு அறியாத ஒருத்தன் लेकिन यीशु को जो जानता ஒரு नहीं है, கோயிலுக்கு போறான், एक मंदिर जाता है, திருமணம் ஆகுது, शादी होती है, குழந்தை பாக்கியம் வருது, और बच्चे भी पैदा அவன் होते हैं, ஆசீர்வாதமா और वो இருக்கிறான். आशीष रहता ஆனா है। தேவ பிள்ளைகள் लेकिन प्रभु के जो बच्चे ஆசீர்வாதமா இல்ல. आशीष नहीं है என்ன आपको, காரணம்? क्या कारण है? என்ன காரணம்? कारण क्या है? நல்லா கேளுங்க. अब ध्यान से அந்த सुनिए। ஊழியக்காரருடைய புத்தகத்துல அப்படி சொல்லி वो இருக்கு. सेवकाई के पुस्तक में ஒரு ऐसा लिखा தேவ था, பிள்ளை ஜெபிக்கும் போது जब एक प्रभु के पुत्र, தேவன் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்துருவார். प्रभु, ஆனமண்டல ஆவிகள் लेकिन आत्मिक मंडली में जो அந்த आत्मा இடத்துல வராதபடி அவைகளை தடுத்து और वो आशीष எடுத்துக்கொண்டு हमारे पास न आए से रुकाव रखता தனது है, ராஜ்யத்துல தன்னை ஆராதிக்கிறவர்களுக்கு அந்த ஆசீர்வாதங்களை கொண்டு போய் और கொடுக்கணும். उसके राजा में जो उसकी आराधना, शैतान की आराधना करते हैं, उसको वो दे देता ஒரு है। वो தேவ பிள்ளை ஜெபத்துல உறுதியா இல்லாததால एक परमेश्वर के लोग प्रार्थना में स्थिर नहीं है, इसीलिए உறுதியா இல்லாததுனால स्थिर नहीं है, इसीलिए What happened? Okay, just be quiet, okay? நல்லா கேளுங்க. ध्यान से सुनिए। அப்போ ஒரு தேவ பிள்ளை तो एक आत्मा ஜெபத்துல உறுதியா இல்லாத இருக்கும்போது, प्रार्थना में अगर स्थिर नहीं है, तो ஜெபத்துல உறுதியா இல்லாம இருக்கும்போது प्रार्थना में यदि स्थिर नहीं है, அந்த ஆசீர்வாதங்களை பிசாசுகள் எடுத்துக்கொண்டு போய் தனது ராஜ்யத்தில் இருக்கிறவர்களுக்கு கொடுத்து तो விடும். आशीषें शैतान लेकर अपने जो लोग हैं उनको दे देता है। தானியேல் புத்தகத்துல அதை வாசிக்க முடியும். दानियेल की पुस्तक में हम देख सकते हैं, தானியேல் தேவனிடத்துல ஒரு காரியங்களுக்காக ஜெபிக்கிறார். दानियेल प्रभु के लोगों के बारे में एक लिखा ஆனா है, என்ன நடக்குது? लेकिन क्या लिखा है? வான மண்டலத்தில் உள்ள போஷியா தேசத்தின் அதிபதி आत्मिक मंडली में जो होशिया देश के अधिपति है, தானியேலுடைய ஜெபங்களுக்கு வர வேண்டிய பதில்களை தடுத்து நின்று 21 நாள் அளவும் போராடி और கொண்டிருக்கிறார். दानियेल के जो प्रार्थना के जो उत्तर है उसे रोका कर 21वें दिन वो தானியேல் உறுதியாக விசுவாசத்திலும் ஜெபத்திலும் நிலைத்திருந்ததனால दानियेल स्थिर प्रार्थना में खड़ा था, इसीलिए என்ன நடந்தது? क्या हुआ था? தேவ தூதன் அந்த பதிலை சாத்தானிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு தானியேலிடத்தில் வர முடிந்தது. देवदूत वो उत्तर शैतान के रीति वहां से लेकर आने के लिए उसको मदद किया था। அதே போல ऐसे ही பரலோகத்தை எட்டுகிற உன்னுடைய ஜெபங்கள் परलोक में जो जाते हैं आपकी 3 प्रार्थनाएं விதத்துல பரலோகத்துக்கு போய் சேருமா. 3 रीति में परलोक जाकर पहुंचती है। முதல் விதமான ஜெபம், जो पहले रीति का प्रार्थना है, பரலோகத்துக்கு போனனா परलोक में जाना है तो வான மண்டலங்களை உடைச்சாதான் பரலோகத்துக்கு உங்கள் ஜெபம் போகுமா. आत्मिक मंडली को तोड़कर ही वो आपको प्रार्थना ऊपर வான जा सकती மண்டலங்கள் है। என்பது எப்படி இருக்கும் தெரியுமா? आत्मिक मंडली का मतलब ஒரு क्या है? கற்பாறைய போல இருக்குமா. एक चट्टान की जैसा है, இந்த கற்பாறையை சுற்றிலும் अनेक பிசாசின் ஆவிகள் வௌவால்களை போல தொங்கிக் கொண்டிருக்கும். और वो चट्टान को घेर कर बहुत शैतान की क्रियाएं वहां रहती है। அப்போ முதல்ல ஜெபிக்கிற ஒரு ஜெபம், तो पहले जो प्रार्थना आप ஒரு करते हो, மனுஷன் பாவத்துல இருந்து ஜெபிக்கிறான்னு நினைச்சுக்க, एक मनुष्य यदि पाप से प्रार्थना करता है, आप அந்த देखिए, மனுஷனுடைய ஜெபம் ஒரு புகைய போல और वो எழும்பும். मनुष्य की प्रार्थना एक धुआं के जैसा उठती நம்ம है। ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களும் आप जो प्रार्थना करते हैं, हर एक प्रार्थना है, பரலோகத்துல எப்படி போமா? புகைய போல எழும்பி परलोक में போகுமா. कैसे जाता है? एक धुआं के जैसा उठकर அதனால जाता தான் है। தாவீது சொல்றாரு, इसीलिए दाऊद कहता है, தூபம் போல் என் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. धूप के जैसे मेरे आप प्रार्थना को सुन लीजिए ஒரு करके। ஒரு மனுஷன் ஒரு பாவத்துல இருக்கிற ஒரு மனுஷன் செய்கிற ஒரு एक ஜெபமானது मनुष्य जो पाप के अंदर है वैसे तो प्रार्थना ஒரு करता है, புகைய போல எழும்பி एक धुआं के जैसे उठकर அப்படியே தலைக்கு மேல போய் கொஞ்ச தூரத்துல அது கலைஞ்சிருமா. सिर के ऊपर जाकर थोड़ी देर में वो मिट जाएगा ஏன்னா धुआं, பாவத்துல இருக்கிற ஒரு மனுஷனுடைய ஜெபங்கள் பரலோகத்துக்கு போவது क्योंकि கிடையாது. पाप के अंदर जो मनुष्य है उसकी प्रार्थना परलोक नहीं पहुंचती है। உங்களுக்குள்ள நீங்க பாவத்தை வச்சுக்கிட்டு और आपके अंदर यदि पाप ஒரு रखकर, அசுத்தமான எண்ணத்தை एक வைத்துக்கொண்டு अशुद्ध सोच को रखकर நீங்க ஜெபிக்கிற எந்த ஜெபமும் आप பரலோகத்துக்கு जो भी போகாது. प्रार्थना करते हो वो परलोक के पास नहीं जाएगा। ஹalleluya. हालेलुया। அதனால தான் ஜெபத்திற்கு முன்பதாக इसलिए प्रार्थना के உங்களை पहले நல்லா நீங்க சுத்திகரிக்கணும். आप खुद
को पवित्र बनाओ। உங்கள் பாவங்களை கழுவி இயேசுவின் ரத்தத்தால சுத்திகரித்த பிறகு ஜெபம் பண்ணி பாருங்க. आपके पापों को यीशु के लहू से धोकर आप आगे जाइए। அதுக்கு அப்புறம் தான் அந்த ஜெபங்களுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும். उसके बाद ही वो प्रार्थना का एक कुछ उत्तर அப்ப मिलेगा। பாவியோ பாவத்தோடு இருக்கிற ஒரு மனுஷனுடைய ஜெபங்கள் பரலோகத்துக்கு और போவது जो கிடையாது. पापी है, जो पाप में है, उनके प्रार्थनाओं का उत्तर वो पहुंच ही नहीं पाएगा। இரண்டாவது ஒரு ஜெபம் உண்டு. और दूसरा रीति का एक प्रार्थना है, இவனுக்கு பாவம் கிடையாது, பாவத்தெல்லாம் சுத்திகரித்து கொண்டான். और उसके अंदर पाप नहीं है, पाप से शुद्ध இப்ப है। இந்த மனுஷன் ஜெபிக்கிறான். अभी ये मनुष्य प्रार्थना ஜெபிக்க करता है, ஜெபிக்க 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 प्रार्थना करते करते அவனுடைய करते ஜெபங்கள் ஒரு புகையை போல எழும்பி और उसकी வான மண்டலங்கள் प्रार्थना வரைக்கும் போகிறது. एक दुआ के जैसे आत्मिक मंडली तक पहुंचती है। ஆனா வான மண்டலங்களை உடைத்து கொண்டு பரலோகத்துக்கு போகிற சக்தி அந்த ஜெபத்துக்கு लेकिन கிடையாது. आत्मिक मंडली को तोड़कर परलोक में जाने के लिए वो शक्ति उसके पास नहीं है। ஏனா क्यों? அவனுக்குள்ள விசுவாசம் இல்லாம क्योंकि ஜெபிக்கிறதுனால. उसके अंदर विश्वास नहीं, बिना विश्वास விசுவாசம் இல்லாம தேவனிடத்தில் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள बिना முடியாது. विश्वास के साथ प्रभु से कुछ नहीं पा सकते हो आप। நீங்க ஜெபிக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கணும். अब प्रार्थना करते हो तो प्रभु से विश्वास தேவனின் की जरूरत ஜெபத்தை है। கேட்பார். प्रभु मेरा प्रार्थना सुनेगा, கர்த்தரின் ஜெபத்துக்கு பதில் प्रभु தருவார் मेरे प्रार्थना को उत्तर देगा। என்கிற நம்பிக்கையோடு நீங்க ஜெபிக்கணும். ऐसे एक विश्वास के साथ हमें प्रार्थना करना அப்போ ஒரு விசுவாசம் இல்லாம மனுஷனுடைய ஜெபங்களும் வான மண்டலங்களை உடைப்பது கிடையாது. है। तो विश्वास के बिना जो प्रार्थना है वो आत्मिक मंडली को तोड़कर पार करने नहीं जाएगा। மூன்றாவது விதமான ஒரு ஜெபம் உண்டு. और तीसरी रीति का एक प्रार्थना होती இவன் है। பாவத்திலிருந்து தன்னை சுத்திகரித்துக் ये கொண்டவன், पाप से खुद को शुद्ध करता है, நல்ல விசுவாசத்தினால் நிறைந்திருக்கிறவன், अच्छा विश्वास से भरकर பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவன். पवित्र आत्मा से अभिषेक இப்ப पाकर இவன் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க 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 अभी ये घुटने टेकर प्रार्थना करते 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 என்ன நடக்குமா? क्या होती है? அந்த ஜெபங்கள் ஒரு புகையை போல எழும்பி வான ये जो மண்டலங்களை தொடும். प्रार्थना है धुआं के जैसे आत्मिक இவன் मंडली में தொடர்ந்து அந்த ஜெபத்தை செய்து கொண்டு இருக்க और இருக்க ये लगातार जब वो प्रार्थना करते அந்த रहता है புகையானது கொஞ்ச நேரத்தில் அக்கினியா மாறுமா. और जो वो धुआं थोड़ी देर में आग बन जाती है அக்கினியாய் மாறி और वो अग्नि बनकर வான மண்டலத்தை அப்படியே சூடேத்த ஆரம்பிக்குமா. और आत्मा मंडली को ऐसे ही वो चूरी के இப்ப तरह வான पास- மண்டலம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சூடேறி 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 और आत्मिक मंडली थोड़े थोड़े वो இப்ப அந்த गर्मी வான पड़ती है। மண்டலங்கள் உருக ஆரம்பிக்குமா. और आत्मिक मंडली वो पिघलना लग जाता ஒரு है। மனிதனுடைய ஆவியின் ஜெபங்கள் एक मनुष्य के आत्मिक जो வான प्रार्थना है, மண்டலங்கள் அப்படி உடைத்து கொண்டிருக்கிற आत्मिक நேரத்துல मंडली को तोड़कर वो पार உடனே करती है। வான மண்டல ஆவிகள் பூமி மண்டல ஆவிகளுக்கு கம்யூனிகேஷன் तो கொடுக்கும். आत्मिक मंडली के जो आत्मा है, पृथ्वी में जो मंडली की आत्मा है, ஏ இவன் வான மண்டலம் உடைச்சுக்கிட்டு இருக்கிறான், इसको देख के आत्मिक मंडली को तोड़ அவனை रहा है। எப்படியாவது செய்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி விடு. इसे कुछ ना कुछ करके इसे भटकाओ जगत ஏதாவது में। வீட்டுல ஏதாவது பிள்ளைங்களை ஏதாவது பண்ணு, घर में इसके बच्चों को कुछ त्रास दो யாராவது ஒருத்தர வீட்டுக்கு அனுப்பி அவனை டிஸ்டர்ப் பண்ணு, और किसी को इसके घर भेजकर इसे कुछ मुश्किलें दो, யாராவது ஏவி போன் கால் பண்ணவே அவனுக்கு. किसी को फोन कॉल लगाकर उसको भटकाओ। அப்ப அவன் ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷனை கொண்டு வந்து அந்த ஆவிகள் அந்த வான மண்டலங்களை உடைக்காதபடிக்கு தடை செய்யும். तो कोई ना कोई भटकाने वाली चीज करके वो आत्मिक मंडली को न तोड़े जैसा वो कार्य ஆனா करता है। இவன் அதெல்லாம் தாண்டி तो ये सभी चीजें पार இவன் करके ஆவியில ஜெபிக்க 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 जब आत्मा में वो प्रार्थना करते करते வான करते மண்டலங்கள் அப்படியே தொலையிட ஆரம்பித்து आत्मा मंडली जो அங்க ऐसे இருக்கிற ही எல்லா வான மண்டல பிசாசுகள் அந்த ஜெபத்துக்கு விலகி ஓடி सारे जो आत्मिक मंडली के शैतान वो ஒரு प्रार्थना के लिए திறப்பு भागकर ஒன்று உண்டாகுமா. एक दरवाजे जैसा वो एक जगह ओपन அவனுக்கும் பரலோகத்துக்கும் ஒரு திறப்பு ஒன்று और உண்டாயிடும். उसको और परलोक के बीच में एक रास्ता बन जाती है। ஒரு மனிதன் ஒரு முறை ஜெபம் பண்ணி அந்த வான மண்டலங்களை உடைச்சிட்டா एक मनुष्य प्रार्थना करके ये आत्मिक मंडली को तोड़ देता அதற்கு है। பிறகு அவன் பரலோகத்தோடு கூட ஒரு இணைப்புக்குள்ள வந்துருவான். उसके बाद वो आत्मिक परलोक के साथ वो उसके संबंध हो जाती இப்ப இந்த है। மனுஷன் எங்க போனாலும் तो ये मनुष्य भी कहां पर भी जाता है இவனுக்கும் பரலோகத்துக்கும் ஒரு இணைப்பு இருக்கும். इसको और परलोक के साथ एक संबंध रहेगा। அவன் எங்க சென்றாலும் அவனுக்கு பரலோகத்துக்கும் ஒரு இணைப்பு वो இருக்கும். जहां कहीं जाए उसके परलोक के साथ एक संबंध होगा। அப்படி பரலோகத்தோடு இணைக்கப்பட்ட ஒருவன் ऐसे परलोक के साथ जो जुड़ा हुआ व्यक्ति இவன் இயேசுவை பத்தி பிரசங்கிக்கிறான் பாருங்க, ये यीशु के बारे में प्रचार இயேசுவை करता है। பத்தி देखो, சொல்றான் பாருங்க, ये यीशु के बारे में बताता है। அந்த देखो பிரசங்கத்துக்கு தான் வல்லமை वो இருக்கும். प्रचार को ही सामर्थ है। இவன் திறந்த வானத்துக்கு கீழே இருக்கிறான் பாருங்க, ये खुला हुआ आसमान के नीचे है। இவன் ஜெபத்துக்கு தான் பவர் இருக்குமா. इसके प्रार्थना के लिए सामर्थ है। இப்ப திறந்த வானத்துக்கு கீழே இருக்கிறான் பாருங்க, खुला आसमान के बीच खड़ा है ना। இவன் யாரு மேலயாவது கைய வச்சாங்க பேய்கள் ஆடுமா. यदि ये किसी के ऊपर हाथ रखे तो शैतान कांपता है। அவன் வியாதியஸ்தர்கள் மேல கைய வச்சா வியாதிகள் वो जो குணமாகுமா. बीमारी के ऊपर हाथ रखे चंगाई पाता है। அவன் செய்கிற எல்லாவற்றையும் தேவன் और ஆசீர்வதிப்பார். उसकी सारी क्रियाओं को आशीष होगी। அவன் எதற்காகலாம் और ஜெபிக்கிறானோ वो जिस किसी के लिए प्रार्थना அந்த करता है காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் பெற்றுக்கொள்வான். और वो सारे कार्य वो पालेगा। எத்தனை பேருக்கு புரியுது சிஸ்டர் कितने நான் लोगों को சொல்றது? समझ आ रहा है मैं जो எத்தனை कह रही பேருக்கு हूँ? விளங்குது நான் कितने சொல்றது? लोगों को समझ आ रही है? ஒரு முறை एक समय ஒரு மனிதன்
एक मनुष्य அந்த வான மண்டலங்களை உடைச்சிட்டு பரலோகத்துல இணைஞ்சிட்டானா परलोक की जो आत्मिक मंडली को तोड़कर परलोक में यदि पहुंच गया இவன் तो எங்க போனாலும் वो जहां कहीं जाता है மற்றவர்களையும் அந்த இணைப்புக்குள்ள இவன் சேர்ப்பான். दूसरे लोगों को भी वो संबंध में वो लेकर எத்தனை आएगा. பேருக்கு புரியுது कितने சிஸ்டர்? लोगों को समझ आ रहा है? எத்தனை பேருக்கு விளங்குது? कितने लोगों को समझ आ அப்போ रहा है? ஒரு பாவியான மனுஷனுடைய ஜெபங்கள் பரலோகத்தை டச் பண்றது तो கிடையாது. एक पापी मनुष्य की प्रार्थना परलोक नहीं पहुंचती. விசுவாசம் இல்லாத ஜெபங்களும் வான மண்டலங்களை உடைப்பது கிடையாது. अविश्वासी जो प्रार्थना है वो आत्मिक मंडली को पार करके எந்த नहीं जाती மனுஷனுடைய है. ஜெபங்கள் வான மண்டலங்களை உடைக்கும்? कौन से मनुष्य की प्रार्थना आत्मिक मंडली को तोड़ती है? பாவம் இல்லாத இருக்கிறவன், जो पाप नहीं है उसके अंदर, விசுவாசத்துல நிறைந்து जो இருக்கிறவன், विश्वास में भर कर है, அவன் ஆவியில ஜெபிக்க 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 वो आत्मा में प्रार्थना करते 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 வான समय மண்டலங்களை உடைத்துக் கொண்டு பரலோகத்தோடு கூட ஒரு இணைப்பு ஏற்படுகிறது. आत्मिक मंडली को तोड़कर परलोक में एक संबंध उत्पन्न होती है. ஹalleluya. हालेलुया. இந்த மனுஷன் தாங்க பிளெஸிங்கா இருக்க तो முடியும். यही मनुष्य आशीषवान होगा. நீங்க சபையில 100 பேர் வந்திருக்கலாம், आपको कलीसिया में 100 लोग आए ஆனா होंगे, எந்த மனுஷன் ஆசீர்வாதமா இருப்பான்? लेकिन कौन से मनुष्य आशीषवान வான रहेगा? மண்டலங்களை தொலையிட்டு பரலோகத்தோடு கூட ஒரு இணைப்பு பெற்றவன் जो ஆசீர்வாதமா இருப்பான். आत्मिक मंडली को तोड़कर संबंध रखता है परलोक में, वो அப்படிப்பட்ட आशीषवान रहेगा. மனுஷனுடைய ஊழியங்கள் தான் செழிக்கும். ऐसे मनुष्य की सेवकाई ही खुशहाल रहेगा. அப்படிப்பட்ட மனுஷனுடைய குடும்பங்கள் தான் செழிக்கும். ऐसे मनुष्य के सेवकाई और परिवार ही से खुशहाल हालेलुया. रहेगा. हालेलुया. மற்றவர்கள் दूसरे जो लोग அந்த हैं, திறப்பை உடைக்கிற வரைக்கும் वो जो मंडली के जो तोड़ते உங்க समय तक வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியாது. हमारे जिंदगी में कोई आशीष आप नहीं देख पाओगे. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया. இப்ப எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் எழும்பி நில்லுங்க. 2 मिनट हम सभी लोग खड़े हो எல்லாரும் जाएंगे. ஒரு 2 நிமிஷம் हम எழும்பி सभी நில்லுங்க. लोग 2 मिनट खड़े हो जाएंगे. அல்லேலூயா. हालेलुया. சகோதரர்கள் ஒரு 5 பேரா கைகளை கோத்துக்கொள்ளுங்க. जो भाई है 5 लोग आप हाथ 5 पकड़ பேரா लीजिए. சகோதரர்கள் 5 பேரா கைகளை கோத்துக்கொள்ளுங்க. 5 लोग मिलकर आप हाथ சகோதரிகள் पकड़ ஒரு लीजिए. 5 பேரா கைகளை और जो கோத்துக்கொள்ளுங்க. बहन लोग हैं वो हाथ पकड़ लीजिए. சீக்கிரம் 5 5 लोग பேரா சகோதரிகள் கைகளை கோத்து நில்லுங்க. 5 लोग मिलकर हाथ पकड़ சீக்கிரம் लीजिए. சீக்கிரம் சீக்கிரம் जल्दी से आप हाथ पकड़ கைகளை लीजिए. கோத்து நின்று हाथ पकड़कर கண்களை நல்லா கெட்டியா और மூடிக்கொண்டு आंखों को अच्छे से बंद நல்ல कर வாய்களை திறந்து अच्छी जुबान मुंह அந்நிய खोलकर பாஷையில பேச ஆரம்பி. अन्य भाषा में बात அந்நிய कीजिए. பாஷையில பேச अन्य ஆரம்பி. भाषा में बात அந்நிய कीजिए. பாஷையில பேச अन्य ஆரம்பி. भाषा में बात कीजिए. கண்களை மூடிக்கொள்ளுங்க. आंख बंद करके கண்களை மூடிக்கொள்ளுங்க. आंख बंद कर இப்ப दीजिए. அந்நிய பாஷையில பேச ஆரம்பி. अन्य भाषा में बात நல்ல कीजिए. சத்தத்தை உயர்த்தி अच्छा आवाज சத்தத்தை उठाकर உயர்த்தி आवाज उठाकर இப்ப உங்களுடைய ஜெபங்கள் ஒரு புகையை போல अभी எழும்ப. आपकी आत्मा एक दुआ के जैसा புகையை उठेगी. போல एक எழும்ப. दुआ के जैसा उठेगी. புகையை போல एक எழும்ப. दुआ के जैसा उठेगी. புகையை போல एक எழும்ப. दुआ के जैसा उठेगी. புகையை போல एक எழும்ப. दुआ के जैसा उठेगी. விடாதீங்க. आप मत छोड़िए. நல்ல அந்நிய பாஷையில अच्छी अन्य भाषा में சத்தத்தை உயர்த்தி आवाज उठाकर லப ரக தர கட ரப கதுரா கட ரப லப ரிப ரப ஓ லக தர கட மசட்ட பரியா. நல்ல சகோதரர்கள் வாய்களை திறந்து ஜெபிங்க பிரதர். बहन लोग आवाज நல்ல उठाकर வாய்களை प्रार्थना திறந்து करें. ஜெபிங்க आवाज பிரதர். उठाकर प्रार्थना ஒரு कीजिए. அபிஷேகத்தோட ஜெபிங்க एक பிரதர். अभिषेक के साथ प्रार्थना நல்ல कीजिए. அந்நிய பாஷையில अन्य பேசுங்க. भाषा में बात कीजिए. சகோதரிகள் நல்ல வாய்களை விரிவா बहनों, திறந்து आवाज उठाकर मुंह खोलकर நல்ல அந்நிய பாஷையில अन्य भाषा में ஊழியம் भरकर செய்கிறவர்கள் நல்ல सेवकाई வாய்களை जो திறந்து करते हैं, अच्छे मुंह நல்ல खोलकर சத்தத்தை உயர்த்தி आवाज उठाकर உங்கள் ஜெபங்கள் இப்போது ஒரு புகையை போல எழும்ப. आपकी प्रार्थना दुआ के जैसा வான उठा है. மண்டலங்களை துளையிடுகிற, आत्मिक मंडली को वो पार வான மண்டலங்களை உடைக்கிற, आत्मिक मंडली को पार வான करके, மண்டலங்களை கொளுத்துகிற, आत्मिक मंडली को வான जलाना है. மண்டலங்கள் ஆவிகளை आत्मिक சிதறடிக்கிற मंडली को जो आत्मा को इधर उधर அக்கினியாய் करता है, अग्नि से அக்கினியாய் अग्नि से அக்கினியாய் अग्नि से அக்கினியாய் अग्नि से भरकर அக்கினியாய் अग्नि से भरकर अग्नियाय। अग्नि से भरकर शाला खटा लबेरियान थरा खटा लबा रगा दुरा गडा लबा ரிஷி கேட்டேலே வரகா தரகா நல்ல வாய்களை திறந்து வாய்களை திறந்து வாய்களை திறந்து ஜெபிக்கல ரகா தரா ஓ ஷிரே மாலா காதால எல்லா வானமண்டல ஆவிகள் இயேசு கிறிஸ்து நாமத்தால விழட்டும் எல்லா வானமண்டல ஆவிகள் இயேசு கிறிஸ்து நாமத்தால விழட்டும் ராகா சாரா காதே ரியான் தரா கதலா ரோ தரா கதலவா ஓ ஷிகே தே தே தரகா தரகா ரி காதலா தே ரகந்த ரகடா ஓ ரியான் தரே வேலே கதரகா தரகா அது வல்லமை எல்லாம் உடையட்டும் எல்லா வானமண்டல ஆவிகள் வல்லமைகள் உடையட்டும் எல்லா வானமண்டல ஆவிகள் வல்லமைகள் உடையட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் சாதலா காதே ஓ ரியாந்த ரகட 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 ஜெபிக்க வானத்துல ஒரு அக்கினி இறங்கட்டும் வானத்துல ஒரு அக்கினி இறங்கட்டும் எல்லா வானமண்டல ஆவிகள் எல்லா இருளின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் यीशु के नाम से எல்லாம் வெளியேறுவதா बाहर निकलो வெளியேறுவதா बाहर निकलो வெளியேறுவதா बाहर निकलो எல்லாம் உடைக்கப்படட்டும் सारे இப்பொழுது तोड़ते हैं உடைக்கப்படட்டும் இப்பொழுது तोड़ दे यीशु के नाम से துராகடா லேபரா கதுராகடா லபா ரியான் தேரே மா ஷகா தரகடா லபரகா
துரகடா வாய்களை திறந்து ஜெபிங்க வாய்களை திறந்து ஜெபிங்க அபிஷேகத்தால நிரம்புங்க அபிஷேகத்தால நிரம்புங்க ரேகாதா ராமாசே ஓ ரேகாதா லாதரா ஓ ரேகாதா லகதா கதரா கதா ஓ சேகே தேரே கதரா கதா ஓ ரிமாலா சேதே ரேகாதரா கதா ஓ ரியாந்தலே ஓ ரெபோலோ கோ துரகடா லவா ஓ ரிகந்தரா கதரா கதரா கதா லவா ரிசேட்டே ரிசேட்டே ஓ மோசாதா ஓ ரிகாதா ஓ ரிதா தாதா ரிகா தலகடா ஓ சேட்டே மதுரா ஓ ரியாந்தே ஓ ரகதா தாதா தாதா ஓ ரியாந்தா லகதா ஓ ஷபாதா தாதா ரிகா தாதா ஓ ரியாந்தா रेमा लगा दो ओ सदे दे दे ओ रीगा दादा ओ सभी विभागा ओ रीगा दलाडा ओ रीदा नगडा ओ सेगेडे दी नगडा रगडा लवा शाताना थे रेगा दरा ओ रेमाला खाते दे 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 रेगाडा ओ रियांता रेगाडा लवा ओ रिकांतला ओ सेगेदे बेरेगा दुरागडा ಎಲ್ಲ ವಾಣಮಂಡಲ ಆವಿಗಳು வெளியேறட்டನೆ சொல்லுங்க आत्मिक वरिया बाहर निकलो ಎಲ್ಲ ವಾಣಮಂಡಲ ಆವಿಗಳು सारे வெளியேறட்டும் आत्मिक आत्मा बाहर निकलो வாணமண்டல ஆவிகள் வெளியேறட்டும் आत्मिक आत्मा बाहर निकल रही है எனக்கு மேலே இருக்கிற எல்லா வானமண்டல ஆவிகள் வெளியேறுவதாக எல்லா வானங்கள் திறக்கப்படுவதாக வானங்கள் திறக்கப்படுவதாக எனக்கு வானங்கள் திறக்கப்படுவதாக எல்லா கட்டி வைத்திருக்கிற வானங்கள் பிசாசின் வல்லமைகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உடைக்கப்படுவதாக 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 fire holy spirit fire holy spirit सामर्थ हो रही है fire holy spirit अग्नि उतर रही है சாலா தோராக தரகடல நல்ல கரங்களை தட்டி ஜெபிங்க நல்ல கரங்களை தட்டி அபிஷேகத்துல நிரம்பி கரங்களை தட்டி கரங்களை தட்டும் பொழுது பிசாசின் வல்லமைகள் உடையுது கரங்களை தட்டும் பொழுது பிசாசின் வல்லமைகள் உடையுது சேகாதாலக துரகடலவா சேதேதேதேதேதே அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க அந்நிய பாஷையில பொல்லாத பிசாசு शैतान பொல்லாத ஆவியே दुष्ट आत्मा வானங்களை கட்டி வைத்திருக்கிற और ஆவியே आत्मा को बंधे हुए आत्मा வெளியேறு இயேசு बाहर निकल நாமத்தில் यीशु के नाम से வெளியேறு இயேசு बाहर निकल நாமத்தில் यीशु के नाम से ஷாததகதுரலகஜரபரகதுரகத சேகதிரிகதுரகதரகதலபரகதுரகத யுத்தம் பண்ணுங்க யுத்தம் பண்ணுங்க யுத்தம் பண்ணுங்க எல்லா வானங்கள் திறக்கப்படுவதா आसमान खुलने दो வானங்கள் திறக்கப்படுவதா आसमान खुलने दो வானங்கள் திறக்கப்படுவதா आसमान खुलने दो பொல்லாத மந்திர ஆவிகள் और दुष्ट मंत्र பொல்லாத क्रियाएं விக்கிரக ஆவிகள் दुष्ट मूर्ति पूजा பொல்லாத செய்வனை ஆவிகள் जो मंत्र तंत्र करते हैं வானத்தை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத जो பிசாசின் आसमान को வல்லமைகள் बांधे रखे सारे शैतान எல்லா की பாதாள क्रिया ஆவிகள் सारे पताल के आत्मा இயேசு நாமத்தினால் यीशु के வெளியேறுவதா नाम से बाहर निकल இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் यीशु வெளியேறுவதா के नाम से लहू से बाहर निकल ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நெருப்பாய் தெளிக்கிறோம் और उनके लहू को हम छिड़कते हैं வானத்தின் மீது நாங்கள் நெருப்பாய் தெளிக்கிறோம் आसमान को हम छिड़कते हैं வானங்கள் திறக்கப்படுவதா आसमान खुल रहा है வானங்கள் திறக்கப்படுவதா आसमान खुल रहा है எல்லா மந்திர கட்டுகள் सारे உடைவதா मंत्र तंत्र के आत्मा टूट செய்வன रहे हैं கட்டுகள் உடைவதா सारे जो जादू टोना टूट செத்த रहा है ஆவிகள் எரிவதா सारे जो मरे हुए आत्मा टूट रहे हैं தேவனுடைய வல்லமை வருகிறது प्रभु का सामर्थ उतर रहा है தேவனுடைய வல்லமை प्रभु வருகிறது का सामर्थ उतर உங்க रहा है கைகள் மேல தேவனுடைய आपके வல்லமை हाथ में प्रभु का सामर्थ उतर रहा है உங்க நாவு மேல தேவனுடைய வல்லமை வருது आपकी जुबान में प्रभु का பெற்றுக்கொள்ளுங்க सामर्थ அக்கினியை. उतर रहा है पा लीजिए ஹalleluya அமர்ந்து கொள்ளுங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் आप सब बैठ ஹalleluya जाइए ஹalleluya हालेलुया உட்காருங்க ப்ளீஸ் பீ बैठ சீட்டட் सकते हो आप ப்ளீஸ் பீ சீட்டட் ஹalleluya हालेलुया ஆவில நிரம்பி ஜெபிக்கும் போது உண்மையாகவே ஒரு விடுதலை आत्मा में जब भरकर प्रार्थना करो सच्चाई से एक छुटकारा पाओगे பீ சீட்டட் आप बैठ सकते हो உண்மையாகவே அந்த இடத்துல ஒரு மாற்றத்தை பார்க்க सच्चाई से उस जगह पर एक बदलाव को आप देख पाते உங்க हो வீடுகள்ல கூட நீங்க ஜெபிக்கும் போது ஆவில நிரம்பி ஜெபிங்க आपके घर में भी जब प्रार्थना करते हो आत्मा में आप प्रार्थना அதனால தான் करो। ஆண்டவர் சொல்றாரு इसलिए प्रभु कहता है முழு இருதயத்தோடு நீங்கள் தேடுவீர்களானால் आप पूर्ण हृदय से यदि प्रार्थना என்னை करोगे தேடுகையில் நீங்கள் கண்டடைவீர்கள் मुझे ढूंढते समय मुझे पालोगे தேவனை அறியாத நாட்களில் प्रभु को जब आप नहीं जानते उस நம் समय में ஆண்டவர்னு சொன்னாலே நமக்கு ஒரு பயம் இருந்தது. प्रभु करके बोलते ही हमें डर होती है பவுலுக்கு पौलुस को ஆண்டவர் யாருன்னு தெரியாத प्रभु இருந்த कौन நாட்கள் है करके जान अनजान था तभी। தமஸ்குவுக்கு அவன் பயணித்துக் கொண்டிருக்கையில் दमस्कस जब वो
अधिकार से मांगना है आपको। ஹalleluya हालेलुया। எத்தனை பேர் உங்க அம்மா கிட்ட कितने लोग अपने माता के साथ அம்மா தாயேன்னு கேப்பீங்க हे माता हे माँ करके पूछते हो? பிச்சை கேக்குற மாதிரி எத்தனை பேர் கேப்பீங்க भीख मांगने जैसा कितने लोग मांगते யாரும் हो? அப்படி கேட்கறது ऐसा கிடையாது कोई भीख मांगता है क्या मम्मी के पास? ரெண்டு பேர் இருக்கீங்க दो दो जन है பாவம் बेचारे। ஆனா யாரும் அப்படி பிச்சை கேட்கறது கிடையாது तो ऐसे कोई भीख नहीं मांगता मम्मी से। நம்ம अम्मा கிட்ட நம்ம உரிமையா கேட்போம் हमारे माता के पास मम्मी के पास हम अपने हक से पूछते हैं। மம்மி எனக்கு சாப்பாடு போடு हे माँ मुझे खाना खिलाओ। டாடி எனக்கு இத வாங்கி கொடுங்க हे पापा मुझे ये लेके दो। இல்ல நம்ம சிறு பிள்ளைங்க நம்ம கிட்ட அப்படிதான் கேக்குறாங்க हमारे बच्चे हमसे ऐसे पूछते हैं உரிமையோடு கேக்குறாங்க और वो हक से मांगते हैं। உரிமையோடு நம்ம हक கேக்குறோம் से मांगते हैं। இது எனக்கு வாங்கி கொடுத்துதான் ये आपको लेकर देना ही है। சின்ன பிள்ளைங்களுக்கு जो छोटे बच्चे हैं அப்பா அம்மாவுடைய சூழ்நிலை தெரியாது माता पिता की परिस्थिति वो नहीं जानते அப்பா हैं। அம்மாட்ட காசு இருக்கா இல்லையா माता पिता के बस पैसे हैं कि ஆனா नहीं। பாருங்க लेकिन देखिए அது எதை பார்த்தாலும் வாங்கித்தானே சொல்லும் वो किसे भी देखता है वो पूछता है मुझे அதுக்கு அப்பா அம்மாவுடைய சூழ்நிலை ஒண்ணும் தெரியாது माता पिता की परिस्थिति को नहीं जानता। அதுங்களுக்கு ஒரு விசுவாசம் उनको एक विश्वास அப்பா है அம்மாட்ட இது கேட்டா வாங்கி தருவாங்க माता पिता से पूछेंगे तो लेकर देंगे। ஆனா நம்ம வளர்ந்த பிறகு लेकिन जब वो बड़े हो जाते हैं நமக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்துடுது उनको जब ज्ञान बढ़ जाती है அப்ப நம்ம என்ன பண்றோம் उस समय क्या होती है இது அப்பாவால தர முடியுமா ये पिता दे पाएगा இத क्या கேட்டா मुझे? அப்பாவுக்கு நமக்கு வாங்கி தருகிற திராணி இருக்குதா ये पूछूंगा तो पिता देने के लिए उसको प्रयास நம்ம कर அப்பா மேல पाएगा ஒரு क्या? சந்தேகம் வருது पिता के ऊपर एक संदेह இந்த आता பொருளை வாங்கி தருகிற திறன் எங்க அப்பா கிட்ட இருக்குதா है। इस जो चीज खरीद कर देने के लिए पापा के पास पैसा है। பெரியவர்களான பிறகு நம்ம கேட்க தயங்குகிறோம் बड़े होने के बाद हम पूछने के लिए ஆனா झिझकते சிறு हैं। பிள்ளைகளா இருக்கும்போது लेकिन जब बच्चे थे நம்ம அப்பா அம்மாவுடைய சூழ்நிலையெல்லாம் பார்க்கிறது हमारे கிடையாது माता पिता की परिस्थिति को नहीं देखते தைரியமா கேட்கிற இந்த பொருள் எனக்கு வாங்கி தாங்கன்னு சொல்லு और धैर्य से पूछते ये चीज मुझे लेकर அதனால தான் दीजिए। ஆண்டவர் சொல்றாரு நீ इसीलिए சிறு प्रभु ने பிள்ளைகளை போல மாறாவிட்டா छोटे बच्चे के जैसे यदि आप नहीं बदलो பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது परलोक में आप प्रवेश नहीं நீங்க कर சிறு पाओगे। பிள்ளைகளை போல ஆண்டவர்கிட்ட आप உறுதியா छोटे கேட்க बच्चों के जैसा प्रभु से मांगिए, அதிகாரத்தோடு நீங்க கேட்க अधिकार के साथ मांगिए। அப்ப ஆண்டவர் சொல்றாரு तभी प्रभु ने कहा கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுங்க जो भी मांगता है वो पा लेता है। ஆண்டவர்கிட்ட அப்படியே அதிகாரத்தோடு நீங்க கேட்க प्रभु के साथ वो अधिकार के साथ आपको मांगना है। ஆண்டவர் அப்படி முழு இருதயத்தோடு நீங்க தேடணும் प्रभु से पूर्ण हृदय से आपको ढूंढना है। இன்றைக்கு வேதாகமத்துல நான் சுருக்கமா சொல்லி நான் आज முடிக்கிறேன் शास्त्र में एक छोटा सा चीज छोटे में வேதாகமத்துல ஆண்டவரை தேடின ஒரு மனிதனை நான் உங்களுக்கு காட்டுறேன் शास्त्र में प्रभु को ढूंढा एक व्यक्ति को मैं बताता எப்படி हूँ அவன் கர்த்தரை தேடினான் कैसे वो प्रभु को ढूंढा। லூக்கா 19ஆம் அதிகாரம் लूका के 19वां अध्याय में 3வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் पहला वचन से हम पढ़ेंगे। அவர் எரிகோவில் பிரவேசித்து एरिगे में जब प्रवेश அதன் वழியாக நடந்து போகையில் जगह पर जब चल रहा था ஆயக்காரருக்கு தலைவனும் और जो चुंगी लेने वाले के ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் और जो ऐश्वर्य था जक्कई नाम का एक இயேசு मनुष्य था। எப்படிப்பட்டவரோ यीशु कैसा व्यक्ति है என்று அவரை பார்க்க வகை தேடினார் ऐसे उनको देखने के लिए चाहत அவன் रखकर குள்ளனானபடியால் और वो नाटा था इसीलिए ஜனக்கூட்டத்தில் அவரை वो காணக்கூடாமல் झुंड में वो पहचान नहीं அவர் पाया। போகும் வழியில் और जब वो रास्ते से वापस जाता முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் है ஏறினார் जल्दी से आगे दौड़कर एक पेड़ के ऊपर चढ़ गया। இயேசு அந்த இடத்தில் வந்தபோது प्रभु जब यीशु उस जगह पर आया அண்ணாந்து பார்த்து वो ऊपर देखकर அவனை கண்டு उसको देखकर சகையுவே हे जक्कई சீக்கிரமாய் இறங்கி வா जल्दी से नीचे उतर आ। இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் आज என்றார். मैं तुम्हारे घर पे அவன் रहना चाहता हूँ। சீக்கிரமாய் இறங்கி वो तुरंत नीचे उतर आया சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனார் खुशी से प्रभु को अपने घर लेकर அதை गया கண்ட யாவரும் और उसे देखकर सभी இவர் लोग பாவியான ये மனுஷனிடத்தில் पापी व्यक्ति है தங்கும்படி போனார் என்று पापी முறுமுறுத்தார்கள் व्यक्ति के घर में रहने के लिए गए हैं। சகேயு நின்று जक्कई है करके கர்த்தரை நோக்கி प्रभु को देखकर ஆண்டவரே प्रभु என் ஆஸ்திகளில் मेरे जो ऐश्वर्य பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன் आधा मैं गरीबों के நான் मार दूंगा। ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் जैसे வாங்கினதுண்டானா किसी से मैंने अन्याय से कोई पैसा लिया होगा तो நாளத்தனையா இதை திரும்பி தருகிறேன் 4 भाग मैं वापस இயேசு दूंगा। அவனை நோக்கி प्रभु उसको देखकर இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது आज इस घर को उधार आया है। இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் ये भी இருக்கிறான் इब्राहिम का पुत्र जो है இழந்து போனதை தேடவும் और जो भी खोया उसे पाने के लिए ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் उधार வந்தார் देने के लिए ही मनुष्य का पुत्र आया। சகேயு என்கிற ஒரு குள்ள மனுஷன் जक्कई नाम का एक नाटा व्यक्ति था। யார் இந்த சகேயு कौन है ये जक्कई? அவன் ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசர் ये चुंगी लेने वाला था। இன்கம் டாக்ஸ் ஆபீசருக்கு எல்லாம் தலைவன்
वो इनकम टैक्स ऑफिसर के ऊपर सबके ऊपर वाला பைபிள் அவனை குறிச்சு என்ன சொல்லுது? बाइबल उनके बारे में क्या அவன் कहता है? ஐஸ்வர்யவான், वो बहुत धनी व्यक्ति था, சாதாரணவன் கிடையாது, साधारण व्यक्ति नहीं அவன் है, பெரிய वो பணக்காரன். बहुत धनी व्यक्ति था। எல்லா இன்கம் டாக்ஸ் ஆபீசரும் இவங்கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணணும். सारे जो चुंगी लेते हैं वो इनको ही आके बताते இப்ப हैं। இவனுக்கு ஆண்டவர் மேல ஒரு பசி. अभी इसको प्रभु के बारे में एक प्यास था। இயேசு எப்படிப்பட்டவரோ? यीशु कैसा व्यक्ति है? நல்லா கேளுங்க சிஸ்டர். ध्यान से सुनिए, ஆண்டவர் யாருக்கு தன்னை வெளிப்படுத்துவார்? प्रभु किसको प्रकट करता है? யாருக்கு ஆண்டவர் மேல பசி இருக்கிறதோ किसको भूख रहती है प्रभु की, அவர்களுக்கு தான் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துவார். उसको ही प्रभु प्रकट करता है अपने இந்த आप को। சகைவு என்கிற மனிதனுக்கு ஒரு பசி இருந்தது. और जक्कई नाम का एक व्यक्ति को एक भूख थी। என்ன பசி? कौन सी पसी? கர்த்தரை தேடுற பசி. प्रभु को ढूंढने वाला भूख। இயேசு எப்படிப்பட்டவரோ? प्रभु कैसा व्यक्ति है? அவர் எப்படிப்பட்டவர்? और वो कैसा व्यक्ति है? ஏன் ஆண்டவர் மேல ஒரு பசி அவனுக்கு क्यों வந்தது? उसको एक भूख आई थी? ஏன் அவன் இயேசுவை தேடணும்னு சொல்லி क्यों वो ஒரு प्रभु தார்வம் को அவனுக்குள்ள வந்தது? ढूंढने के लिए उसकी चाहत आई थी? காரணம் என்னன்னா, कारण क्या थी? இந்த மத்தேயு என்கிற ஒருவன் ये मत्ती नाम का एक சகைவுக்கு எழுதின ஒரு லெட்டர் தான் காரணம். जक्कई को एक पत्र लिखा था। இயேசுவோடு கூட எத்தனை சீஷர்கள் இருந்தாங்க? यीशु के साथ कितने चेले थे? எத்தனை பேரு? कितने चेले थे? எத்தனை பேரு? कितने चेले थे? 12 பேரு. 12 चेले थे। இந்த 12 பேர்ல ஒருத்தர் யாரு? ये மேத்யூ. 12 चेले में एक चेला का नाम मत्ती था। மத்தேயுனுடைய வேலை என்ன? मत्ती का काम क्या था? என்ன வேலை? काम क्या था? ஆயக்காரன். वो एक चुंगी लेने वाला व्यक्ति था। இன்கம் டாக்ஸ் ஆபீசர் மத்தேயு. मत्ती जो था वो चुंगी लेने இப்ப वाला இந்த था। மத்தேயு யாருக்கு ரிப்போர்ட் பண்ணி और கொண்டிருந்தான்? ये मत्ती किसको बताता था? சகைவுக்கு ரிப்போர்ட் பண்ணி கொண்டிருந்தான். और जक्कई को बताता था। இப்போ ஒரு அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிற ஒரு மனுஷன் अभी जो सरकारी नौकरी में एक व्यक्ति है டக்குன்னு तो வேலையை விட்டுட்டு இயேசுவுக்கு பின்னால அவன் வரல. अचानक वो काम छोड़कर यीशु के पीछे नहीं தன் आया அரசாங்க வேலையை ராஜினாமா செய்திருக்கிறான். और अपने वो सरकारी नौकरी को அப்ப ராஜினாமா செய்யணும்னா லெட்டர் யாருக்கு கொடுக்கணும்? तो वो छोड़ना है तो लेटर लिख के कहा किसको देगा? தனக்கு மேலாக இருக்கிற அதிகாரியாகிய சகைவுக்கு கொடுக்கணும். उसके ऊपर जो अधिकारी है जक्कई था उसको देना होगा। ஆகவே மத்தேயு சகைவுக்கு ஒரு லெட்டர் எழுதி இருக்கிறார். इसीलिए मत्ती जो था जक्कई को एक पत्र लिखा அந்த லெட்டர் இதுவரைக்கும் ரோம்ல இருக்கிற ஒரு கண்காட்சியகத்துல और வைக்கப்பட்டிருக்கிறது. वो जो लेटर अभी तक रोम के एक जगह मर रखा गया है। அந்த லெட்டர்ல மத்தேயு என்ன சொல்லி எழுதி और இருக்கிறாரு? वो पत्र में मत्ती ने क्या लिखा है? ஒரு முறை காலை நேரத்துல एक सुबह के வழக்கம் समय போல என் ஆயத்துறையில நான் போய் உட்கார்ந்தேன். में रोजगार जैसा मैं अपने चुंगी लेने वाले என் जगह வேலையை पर பார்த்து கொண்டிருந்த வரி வசூலித்து और கொண்டிருந்தேன். जो चुंगी ले रहा था मेरे काम कर रहा था திடீரென்று எனக்கு முன்பதாக ஒருவர் வந்து நின்றார். और अचानक मेरे सामने एक व्यक्ति அவர் आया। யாருன்னு எனக்கு தெரியாது. कौन है मुझे पता नहीं ஆனா था, அவருடைய முகத்தை பார்த்தேன். लेकिन उसके चेहरे को मैंने முகத்துல ஒரு பிரசன்னம் देखा। இருந்தது. उसके चेहरे में एक प्रशंसा थी முகத்துல ஒரு வல்லமை और இருந்தது. उस चेहरे में एक सामर्थ அவருடைய थी। கண்கள் என்னை உற்று பார்த்தது. उसकी नजर मुझे दिखी थी கண்களிலிருந்து வெளிப்பட்ட ஒரு और அன்பு नजर से एक प्रकट हुई थी एक प्रेम। என் சிறு வயது முதற்கொண்டு நான் செய்த ஒவ்வொரு பாவத்தையும் என் கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து और मैं நிறுத்தியது. बचपन से जो भी पाप किया था मेरे आंख की नजर के सामने लेके அவருடைய आया ஒரு பார்வையின் இருதயத்தை और உருக்கியது. उसकी एक नजर मेरे हृदय को பாவ पिघला दिया। உணர்வு அடைந்தேன். पाप को मैंने महसूस किया அவளுக்கு அவருடைய பாதத்திலே பொத்துன்னு விழுந்தேன். और पाप को महसूस करके मैं गिर ஒரு पड़ा சிறு பிள்ளையை போல और கதறினேன். एक छोटे बच्चे की तरह मैं रोने அவருடைய लगा பாதங்களை பிடித்து என் பாவங்களை அறிக்கை செய்து ஒரு சிறு பிள்ளையை போல और கதறினேன். इसके चरणों को पकड़कर एक छोटे बच्चे की तरह मैं रोने लगा। அப்பொழுதுதான் நான் தீர்மானித்தேன், तभी मैं निर्णय लिया था இந்த உத்தியோகத்தை காட்டிலும் இவருக்கு பின்பதாக செல்வது பிரதானமான ये வேலை. उद्योग ये काम को छोड़कर उनके पीछे चलना बड़ा कार्य है। அவர்தான் இயேசு. वही यीशु है அவருக்கு பின்பதாக செல்ல நான் தீர்மானம் எடுத்து என் வேலையை ராஜினாமா और செய்கிறேன். उसके पीछे हमें चलना, इसीलिए मेरा जो सरकारी काम है मैं राज्य ஐயா சகையுவே, जक्कई जो है வாழ்க்கையில ஒரு முறை एक समय இயேசுவை பார்க்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு கிடைத்தா यीशु को देखने का आपको सौभाग्य मिला तो அதை விட்டுறாதீங்க. वो कभी ना खोइए, அதை விட்டுறாதீங்க. वो कभी आप मत खोइए, விட்டுறாதீங்க. वो कभी आप खोए ना। நான் இயேசுவுக்கு பின்னால சில தீர்மானிக்கிறேன். यीशु को पीछे जाने के लिए मैं निर्णय लेता என் हूँ। வேலையை இதோடு ராஜினாமா செய்கிறேன் अभी ही मैं रजा என்று देता हूँ। மத்தேயு சகையுக்கு ஒரு லெட்டர் எழுதினார். ऐसे मत्ती ने जक्कई को एक लेटर लिखा था அந்த லெட்டரை சகையு படித்தார். और वो लेटर को जक्कई ने पढ़ा था। என்னடா ஒரு மனுஷனை பார்த்த உடனே அவருக்கு பின்னால போயிட்டானே, ऐसे कैसे एक मनुष्य को देखते ही उसके पीछे चला गया? அப்படி யார் இந்த இயேசு? ऐसा कौन है ये यीशु? அவருடைய பார்வையில என்ன இருக்குது? उसके नजर में क्या है? அவருடைய முகத்துல என்ன இருக்குது? उसके चेहरे में क्या है? ஏன் இந்த மத்தேயு இயேசுவுக்கு பின்னால போக क्यों ये मत्ती தீர்மானித்தார்? यीशु के पीछे जाने के लिए निर्णय लिया?
ஆகவே அன்றையிலிருந்து சகேவுக்கு ஒரு பசி. इसलिए उस दिन से जक्कई को एक प्यास, एक இயேசு भूख थी। எப்படிப்பட்டவர்? यीशु कैसा व्यक्ति है? மத்தேயு சொல்ல இயேசு எப்படிப்பட்டவர்? जब मत्ती ने कहा यीशु कैसा है, ஆகவே இந்த இயேசுவை சந்திக்காம நம்ம விட்டுற கூடாது. इसलिए यीशु को न देख के हमें नहीं छोड़ना है। திடீரென்று ஒரு நாள் எரிகோக்குள்ள இயேசு வந்துட்டார் என்ற கேள்விப்பட்ட உடனே अचानक एक दिन एरिगो में यीशु आया है करके जो समाचार சகேயு आया, ஒரு முடிவெடுத்தாங்க. जक्कई ने एक निर्णय लिया था, இன்றைக்கு எப்படியாவது இந்த இயேசுவை சந்திச்சே आज ஆகணும். कैसे भी मैं यीशु को मिलूंगा, இன்றைக்கு எப்படியாவது இந்த இயேசுவை சந்தித்தே आज ஆகணும். कैसे भी यीशु को मैं मिलूंगा। ஹalleluya. हालेलुया। ஒருவேளை அவன் இயேசுவனுக்கு தேடாமல் போயிருந்தால், यदि वो उस दिन यीशु को ढूंढा नहीं होगा அதற்கு तो பிறகு அவன் இயேசுவை சந்தித்திருக்கவே முடியாது. उसके बाद वो कभी यीशु को मिलता नहीं ஏனா था, இயேசு எரிகோவுக்கு போகிறது அதுதான் கடைசி. क्योंकि यीशु एरिगो में वही आखिरी समय गया था। சில நேரங்கள் நமக்கு ஒரு கடைசி தருணங்கள் कभी கொடுக்கப்படும். कभार हमें आखिरी जो एक समय ஆண்டவரை मिलती தேட है, प्रभु को ढूंढना, நமக்கு ஒவ்வொரு தருணமும் அந்த கடைசி தருணமா பார்க்கணும். हर एक समय को एक आखिरी समय तक हमें देखना चाहिए। அவன் இயேசுவை சந்திக்க ஆயத்தமா இருந்தான். जब यीशु को देखने के लिए वो तैयार था, அவனுக்கு தெரியாது இதுதான் கடைசியா இயேசுவை தன் பார்க்க போறது. उसको पता नहीं था अभी आखिरी समय है यीशु அதற்கு को பிறகு देखने। அவர் பரலோக பூமியில இருக்க முடியாது. उसके बाद वो भूमि में प्रवेश नहीं कर पाया। ஆகவே இயேசுவை பார்க்கிற இந்த தருணத்தை நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஒரு इसीलिए தீர்மானம் यीशु को எடுத்தார். देखने का एक सौभाग्य मुझे अभी पाना है करके एक निर्णय लिया। சிஸ்டர் பிரதர், சில நேரங்கள் நமக்கு தெரியாது, आपको कुछ समय समझ नहीं आएगी, நமக்கு அது கடைசி நேரமா இருக்கலாம், ये हमारी आखिरी समय भी हो கடைசி सकती है, தருணமா இருக்கலாம். आखिरी समय भी हो सकती है। ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். हमेशा प्रभु एक मौका देता है நீ सबको, மனம் திரும்ப, तो मन फिरो, நீ இயேசுவுக்கு உன் இருதயத்தை तुम ஒப்பு यीशु கொடுக்க. को अपने हृदय अपनाओ। ஒவ்வொரு முறையும் ஒரு சான்ஸ் தருவார். हर एक समय एक मौका அது देता है, கடைசி சான்ஸா கூட और இருக்கலாம். वो आखिरी मौका भी हो सकता நான் है। ஒன்னு சொல்லட்டுமா? मैं कह सकता हूँ, பயந்துட மாட்டீங்களே? डरोगे नहीं ना? ஒருவேளை நீங்க அட்டெண்ட் பண்றது இது கடைசி நைட் பிரேயரா இருக்கலாம். यदि आप आखिरी एक सारी रात प्रार्थना अटेंड कर रहे இதற்கு பிறகு ஒரு நைட் பிரேயரை நீங்க அட்டெண்ட் பண்ண கூடாமல் கூட போகலாம். इसके बाद एक सारी रात प्रार्थना आप सहभागी न हो पाओगे। யாருக்கு தெரியும்? किसको पता चलेगा? யாருக்கு किसको தெரியும்? पता है वो? அடுத்த நைட் பிரேயருக்கு நீங்க பரலோகத்துல இருந்தாலும் இருப்பீங்க. अगले सारी रात प्रार्थना आप परलोक भी जा सकते हो, நமக்கு தெரியாது. हमें नहीं पता। இது ஒருவேளை கடைசி நைட் பிரேயரா இருந்தா यदि एक आखिरी नाइट प्रेयर होगा எந்த அளவு நீங்க கர்த்தரை தேடுவீங்களோ அப்படி தேடணும். कैसा प्रभु को ढूंढोगे ऐसा ढूंढो, எந்த அளவு மனம் திரும்புவீங்களோ அப்படி மனம் कैसे திரும்பணும். मन फिरोगे ऐसे मन फिरो, எந்த அளவு நீ ஆயத்தப்படணும். कैसे अपने आप को तैयार करोगे वैसे तैयार சகேயுவுக்கு करो। தெரியாது அதுதான் அவன் கடைசியாக இயேசுவை சந்திக்க போகிறான் என்று. जक्कई को पता था ये आखिरी समय है यीशु को ढूंढने का समय, ஒவ்வொரு நாளும் இந்த பயம் நமக்குள்ள இருக்கும். और हर एक समय ये ஒருவேளை डर இயேசு रहना। நாளை காலையில வருவதாக இருந்தால், यदि कल यीशु अगर सुबह आने वाला है तो ஹalleluya, हालेलुया, நீ என்ன செய்ய போகிற? आप क्या करोगे? நீ எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமா இருக்கிறியா? आप उठाकर लेके जाने के लिए तैयार हो? பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமா இருக்கிறியா? में उठाकर ले जाने के लिए तैयार அந்த हो? ஆயத்தத்தோடு இயேசுவை தேடு. वो तैयारी के साथ यीशु को ढूंढो, இன்னொரு தருணம் உனக்கு இல்லாமல் போகலாம். और एक मौका आपको न मिले ऐसा हो सकता है। கடந்த ஆண்டு எங்கள் ஆலயத்துக்கு ஒருவர் வந்திருந்தார். पिछले साल हमारे कलिशा में एक व्यक्ति அவர் आए பேரு थे, வேலு. उनका नाम था ஒரு वेलू, இந்து குடும்பத்திலிருந்து एक வந்திருந்தார். हिंदू परिवार से आए थे, ஒரே ஞாயிற்றுக்கிழமை தான் வந்தார். और एक ही रविवार आए थे, அந்த ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் நம்முடைய இருதயத்தை தொட்டது. और वो रविवार का जो प्रचार था उनके हृदय को छू लिया, இயேசுவுக்காக வாழ தன் வாழ்க்கையை ஒப்பு और கொடுத்தார். यीशु के लिए हमें जिंदगी जीना है करके अर्पण किया था, அடுத்த 3 மாசத்துல ஞானஸ்நானம் பெற்றார். और 3 महीने बाद वो बपतिस्मा लिया என் था, கைகளால தான் அவருக்கு ஞானஸ்நானம் और கொடுத்தார். मेरे हाथों से उसको बपतिस्मा दिया था, தொடர்ந்து 8 மாதங்கள் எங்கள் ஆலயத்துக்கு और வந்திருந்தார். लगातार 8 महीने मेरे सभा में आया நல்லா था, ஜெபிக்க ஆரம்பித்து अच्छा விட்டார். प्रार्थना किया था, ஆனா திடீரென்று அவர் ஆள காணோம். लेकिन अचानक वो उनको देख नहीं पाए हम। ஒரு 3 மாசங்கள் அவர் ஆள காணோம். 3 महीने से वो देख नहीं पाए எங்க उनको हम। போனாருன்னு எனக்கு कहाँ தெரியல. गए करके हमें पता नहीं, அவருடைய ஃபோன் நம்பர் என்கிட்ட और கிடையாது. उनके जो नंबर भी हमारे पास அவருக்காக नहीं காத்து था, கொண்டே இருந்தேன். और उनके लिए मैं इंतजार कर रहा திடீரென்று 3 மாதம் கழித்து ஒரு நாள் था। வந்தார். अचानक 3 महीने बाद वो आए थे, அப்பதான் தெரிய வந்தது, तभी पता चला இந்த பிரதர் வேலு திரும்ப பழைய குடி பழக்கத்துக்கே ये போய்விட்டார். जो ब्रदर वेलू है वापस वो नशे है, பழைய பாவத்துக்கே அவர் போய்விட்டார். नशे की लत में वापस वो चले गए थे, இருதயத்துக்கு ரொம்ப துக்கமா இருந்தது. और हृदय में बहुत दुख हो गई थी। அன்றைக்கு ஒரு ஞாயிறு ஆராதனைக்கு அவர் திரும்ப उस வந்தபோது दिन एक रविवार की आराधना में जब आए என்னையும் அறியாம நான் ஒரு வார்த்தையை சொல்றேன். थे, मुझे खुद को अनजाने से मैं एक वचन कहता हूँ, இன்றைக்கு ஒரு வேளை உன் ஜீவன் உன்னை விட்டு பிரிந்தால், आज का दिन अगर ये आपका जीवन आपसे நீ निकल जाएगा, தேவனை சந்திக்க ஆயத்தமா? तुम प्रभु को देखने के लिए तैयार கர்த்தரை हो? சந்திக்க ஆயத்தமா? प्रभु को देखने के लिए तैयार हो क्या? நான் இன்னைக்கு உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து हम கேட்கிறேன், हर एक को आज पूछते हैं, मैं இதுதான் கடைசி இரவுனா உங்க வாழ்க்கையில यदि ये आखिरी रात है அந்த आपकी जिंदगी में, பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்பதாக நிற்க நீங்க वो ஆயத்தமா? पवित्र परमेश्वर के सामने खड़े होने के लिए तैयार உங்க हो क्या? வாழ்க்கையில அவ்வளவு பரிசுத்தம் இருக்குதா? आपकी जिंदगी में उतना पवित्रता है क्या? அவ்வளவு ஆயத்தமா இருக்கீங்களா? उतना तैयार हो क्या?
அன்றைக்கு அந்த ஆராதனை என்னையும் அறியாம அப்படி उस நான் दिन பேசி वो आराधना में मुझे खुद अनजाने से मैंने कहा। அந்த வேலு கடைசியா எழும்பி நின்றார், எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க, அவரும் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டார். आखिरी में वेलू उठकर प्रार्थना किया, वो प्रार्थना करके निकल गए। சரியா நான் வீட்டுக்கு ஆராதனை முடிச்சிட்டு ஒரு 3 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். और फिर 3 बजे तक मैं आराधना खत्म करके घर पहुंचा। எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. मुझे एक कॉल आया था, பிரதர் பாஸ்டர், पासवान பிரதர் வேலு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார். ब्रदर वेलू एक्सीडेंट में मर பிரதர் गए। வேலு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார். ब्रदर वेलू एक्सीडेंट में मर गए, கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார். कार एक्सीडेंट में मर गए। எனக்கு அது ரொம்ப மனவேதனையா मुझे बहुत मन क्लेश हुआ। ஒருவேளை அவர் மனம் திரும்பி இருந்த அந்த यदि பிரசங்கத்துல वो प्रचार से वो मन फिरे होंगे, பரலோக மகிமைக்கு முன்பதாக நின்றிருக்கலாம். परलोक महिमा में खड़े हो जाते। ஒருவேளை அவர் மனம் திரும்பாத மரிச்சிருந்தா यदि वो मन फिरे बिना मरे ஐயோ होंगे, பாதாளத்தில் அவர் விழுந்திருப்பார். हाय वो पाताल में गिरेंगे। அவருக்கு தெரியாததுதான் கடைசி ஞாயிறு என்று. उनको पता नहीं कि ये आखिरी रविवार அவர் है उनके கேட்கிற लिए। பிரசங்கம் தான் கடைசி பிரசங்கம் என்று और ये தெரியாது. प्रचार आखिरी प्रचार है करके उनको नहीं पता। ஒருவேளை இங்க இருக்கிற உங்களுக்கு இது கடைசி பிரசங்கமா இருக்கலாம். यदि आपको जहाँ पर ये आखिरी Who प्रचार knows brother? किसको पता है? You don't know. आपको नहीं पता होगा। This could be your last ये sermon that आपके you are hearing. आखिरी समय हो सकता है। Who knows? किसको पता है? நாளைக்கு இருக்க முடியாது. कल नहीं रहे तो, ஆனா இன்றைக்கு நீ ஆயத்தமா. लेकिन आज आप तैयार हो। இன்றைக்கு கர்த்தரை சந்திக்க நீ ஆயத்தமா. आज प्रभु को मिलने के लिए तैयार रहो। பாவமில்லாத ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறாயா? और बिना पाप की एक पवित्र जिंदगी जीते हो உன் क्या? இருதயம் ஆண்டவர் மேல பசியோடு இருக்கிறதா? आपके हृदय परमेश्वर के लिए प्यासा है क्या? தாவீதை போல சொல்ல முடியுமா? दाऊद की जैसे कह सकते हो, அதிகாலமே உம்மை தேடுகிறேன். मैं सुबह बोर के समय में வறண்டதும் ढूंढता हूं। விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலம் போல் என் ஆத்துமாவு மேல் தாகமாய் और இருக்கிறது. तो सूखी जमीन जैसा आपके आत्मा के लिए मैं तड़पता हूँ, प्यासा हूं। மான்கள் நீரோடையை வாஞ்சிக்கிறது போல நான் உம்மை और வாஞ்சிக்கிறேன். जैसे हिरनी पानी के लिए तड़पती है, मैं आपके लिए तड़पती हूँ। சகைவுக்குள்ள தேவனை தேடுகிற ஒரு பசி இருந்தது. जक्कई को प्रभु को ढूंढने वाले एक भूख थी। அந்த பசி நமக்குள்ள இருக்கா சிஸ்டர்? वो भूख हमारे पास है क्या அந்த भाई? பசி நமக்குள்ள இருக்கா பிரதர்? वो भूख हमारे अंदर है क्या भाई? நம்ம சபை விசுவாசிகளுக்கு அந்த பசியை நம்ம हमारे கொடுத்திருக்கிறோமா? कलीसिया के जो विश्वासी हैं, वो प्यास दिए है क्या? ஒரு பக்கம் மனிதன் தேவனை தேட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். एक जगह पर मनुष्य प्रभु को ढूंढना करके प्रभु चाहता है, மறுபக்கம் ஆண்டவர் மனிதனை தேடுகிறார். लेकिन दूसरी जगह पर मनुष्य प्रभु को ढूंढता है। சங்கீதம் 53:2 சொல்லுகிறது. भजन संगीत 53:2 में लिखा है, தேவனை தேடுகிற प्रभु से बहुत सामर्थ्य उठाकर उपयोग किए थे। साम அவர் जब ஒரு उतरे, இன்கம் டாக்ஸ் கம்பெனி ஆபீஸ்ல வேலை செய்து वो एक கொண்டிருந்தார். इनकम टैक्स ऑफिस में काम करते थे। ஆண்டவர் மேல அவ்வளவு பசி. और प्रभु के ऊपर इतना भूख थी அதிகாலை उनको। 5 மணிக்கெல்லாம் எழுந்து நேர் முழங்கால் நின்று ஜெபிப்பார். और भोर के समय 5 बजे वो सीधे घुटने में आके प्रार्थना करते हैं। 6 மணிக்கு ட்ரெயின்ல ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி செய்வார். और 6 बजे वो ट्रेन में ट्रैक्स बांटते थे। 8 மணிக்கு கிளம்பி ஆபீஸ் போய்டுவார். और 8 बजे तैयार होके ऑफिस चले அப்படி जाते हैं। ஆபீஸ்ல கிடைக்கிற 1 மணி और நேரத்துல उनके ऑफिस में 1 घंटा जो मिलता है उनके அவருடைய लिए, லஞ்ச் பீரியட்ல டக்குன்னு உணவு சாப்பிட்டுட்டு और उनके लंच के समय तुरंत खाना ஒரு खाकर மரத்தடியில ஓடி போய் एक पेड़ के नीचे जाकर बैठ 3 மணி நேரங்கள் ஜெபிப்பார். वो पौने घंटा प्रार्थना करते हैं। ஹalleluya. हालेलुया। around 45 minutes you'll be in prayers. 45 मिनट्स वो प्रार्थना में थे। 3 மணி நேரங்கள் 45 मिनट्स वो प्रार्थना के लिए थे, ஜெபிப்பார். वो प्रार्थना करते हैं। பல ஆண்டுகள் அந்த ஜெபத்தை அவர் விடவே இல்லை. और बहुत समय वो प्रार्थना नहीं छोड़े थे। இன்னைக்கு நமக்கு எவ்வளவு பேர் ஆபீஸ்ல இருக்கீங்க? आज कितने लोग काम के लिए जाते हो ऑफिस में, வேலைக்கு போறீங்க. काम पे जाते உங்க हो। வேலை ஸ்தலத்துல आपकी கிடைக்கிற நேரத்துல பைபிள் வாசிக்கிற आपके அனுபவம் உண்டா? कामकाज के समय के बीच में समय जब मिलता है बाइबल தனியா पढ़ते हो, உட்கார்ந்து கர்த்தரோடு பேசுகிற அனுபவம் உண்டா? अकेले बैठकर प्रभु से बात करते हो வீட்ல क्या? எல்லாம் கணவன்மார் பிள்ளைகள்லாம் வேலைக்கு போன பிறகு வீட்ல உட்கார்ந்து கர்த்தரோடு செலவு செய்கிற தாய்மார்கள் உண்டா அந்த घर पे கூட்டத்துல? जब पति बच्चे बाहर निकल जाते तो घर पे जो रहते औरतें, आप प्रभु के पास बात करते हो क्या? தேவன் தேடுகிறார் மனிதனை. प्रभु मनुष्य को ढूंढता है। என்ன யாராவது தேடுறவங்க நண்பர்கள் எல்லாம் எழுந்து வந்தாங்க. तो एक दिन उनकी जो मित्र मिलकर சாம் आए थे, ஜபதுரை அப்ப கேட்டாங்க. सैम जोसेफ ने पूछा उनको, எப்ப பார்த்தாலும் லஞ்ச் பீரியட்ல ஜபம் 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 ஓடுறிய சாம். हमेशा लंच के समय तू प्रार्थना प्रार्थना करके दौड़ता है, இன்றைக்கு எங்க கூட சேர்ந்து நீ சாப்பிடணும். आज हमारे साथ मिलकर तुम खाओगे। வேற வழி இல்ல. तो कुछ और எல்லாரும் चारा வந்து नहीं था, உட்கார்ந்துட்டாங்க. तो सभी लोग घेर के बैठ गए थे। அவர்களோடு சேர்ந்து அன்றைக்கு லஞ்ச் சாப்பிட்டாங்க. तो उनके साथ मिलकर वो இவருடைய खाना லஞ்ச் खाया। எல்லாம் மற்றவர்களுக்கு பகிர, அவர்களுடைய உணவெல்லாம் இவர்களுக்கு तो பகிர்ந்து इनका கொடுக்க, खाना उनको बांटकर, उनका खाना ये बांटकर खाया। அவங்க ஜோக் அடிக்க இவர் அதை கேட்டு சிரிக்க, और ये जो मजाक किए उन्होंने वो सुनकर हंसे அப்படியே थे। 3/4 மணி நேரம் போயிடுச்சு. ऐसे पौना घंटा निकल गया। அப்பதான் திடீரென்று ஒரு எண்ணம் வந்தது. अचानक वही वो सोच आए थी, ஐயோ நம்ம ஜெபிக்காத விட்டுட்டோமே. हाँ हमने प्रार्थना नहीं किया था करके। இருக்கிற ஒரு 1/4 மணி நேரத்துல எப்படியாவது போய் கொஞ்ச நேரம் ஆண்டவரோடு ये செலவு जो செய்வோம். थोड़ा समय है उसमें हम जाके प्रार्थना कर लेंगे। டக்குனு டிஃபன் பாக்ஸ் மூடுனா, अचानक वो अपने टिफिन மட 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 மடன்னு எழுந்து ஒரு மரத்தடியை தேடி ஓடினா, तेजी से भागकर वो एक पेड़ के नीचे அவர் जाकर बैठ, வழக்கம் ஜெபிக்கிற ஒரு மரத்தடி वो
लगातार रोज जब प्रार्थना करते वो पेड़ के नीचे, தூரத்திலிருந்து போகும்போது அந்த மரத்தடியில ஒரு மனிதன் உட்கார்ந்து और கொண்டிருந்தார். दूर से जब वो जा रहा था वो पेड़ के नीचे एक मनुष्य बैठा था, அவருக்குள்ள ஒரு எண்ணம், யார் நம்ம ஜெபிக்கிற இடத்துல யாரோ ஒருத்தர் வந்து और उसको वो உட்கார்ந்து सोच रहा है कि हम मेरे प्रार्थना की जगह पर कौन बैठा है उधर। அந்த மனுஷன் அங்க உட்கார்ந்துட்டு யாரோ ஒரு மனுஷனுக்காக காத்து கொண்டு இருப்பது போல அப்படியே இப்படி பாக்குறதும் இப்படி சுத்தி சுத்தி பாக்குறதும் தேடுறதும் இந்த மாதிரி இருந்தது. और वो मनुष्य उधर बैठकर किसी का इंतजार करके ऐसे ही समय देखकर ऐसे ढूंढने जैसा था, கிட்ட போக 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 தான் और वो தெரிஞ்சது पास जाते जाते उसको समझ அது आया ஆண்டவராகிய இயேசு वो கிறிஸ்து. प्रभु यीशु मसीह था, அது ஆண்டவராகிய இயேசு और கிறிஸ்து. प्रभु यीशु मसीह था, அது ஆண்டவராகிய இயேசு और वो கிறிஸ்து. प्रभु यीशु मसीह था। தன்னுடைய மகன் சாம் ஜெபதுரைக்காக அவர் காத்து अपनी கொண்டிருந்தார். बेटी सैम जबुदुरी के लिए वो इंतजार அந்த कर रहा காட்சியை था, பார்த்தோனே சாம் ஜெபதுரையுடைய இருதயம் உடைந்தது. और उसे देखते ही सैम जबुदुरी का हृदय टूट गया था। ஆண்டவரே, प्रभु எனக்காகவா காத்து கொண்டிருக்கிறீர்? मेरे लिए तुम इंतजार कर रहे हो क्या? எனக்காகவா 3 மணி நேரங்கள் காத்து मेरे கொண்டிருக்கிறீர்? लिए आप पौने घंटा इंतजार किए, இருதயம் உடைந்தது. मेरा हृदय टूट गया। ஆண்டவரே, இந்த ஊனமான மனுஷனுக்காகவா நீ காத்து கொண்டிருக்கிறீர்? प्रभु ये जो लंगड़ा इंसान है मेरे लिए आप इंतजार कर அவருடைய रहे हो। பாதத்துல பொத்துன்னு விழுந்தார். प्रभु के सन्निधान में वो गिर சிறு पड़ा, பிள்ளையை போல தேம்பி தேம்பி एक அழுதார். छोटे बच्चे की तरह वो சிஸ்டர் रोने பிரதர், लगा। இன்றைக்கு ஆண்டவர் அப்படிதான் अनेकருடைய வீடுகளுக்கு வருகிறார். भाई बहनों, आपके घर में भी प्रभु ढूंढ कर आता है ஒரு हमेशा। காலத்துல இங்க இருக்கிற சில நல்ல ஜெபிக்கிற நபரா இருந்திருக்கீங்க. एक समय में आप बहुत एक प्रार्थना वीर थे, அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற ஜெபாவி உங்கள் மேல இருந்தது. और भोर के समय उठ के प्रार्थना करने वाले थे, சில இரவெல்லாம் தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கிறவங்க இருந்தீங்க. पूरी रात बैठकर प्रार्थना करने वाले व्यक्ति थे आप, ஆனா இப்போதெல்லாம் விட்டுட்டீங்க. लेकिन अभी सब छोड़ दिए, இப்போதெல்லாம் எழுந்துட்டீங்க. अभी सब खो दिए। இப்ப ஜெபம் என்பது இல்ல, अभी प्रार्थना ही नहीं உபவாசம் है, என்பது இல்ல. उपवास ही नहीं ஆனா है। உங்களுக்கு ஒன்னு தெரியுமா? लेकिन आपको पता है क्या? ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உன் வீட்டை தேடி வருகிறார். प्रभु आप हर एक दिन आपको घर ढूंढ அதிகாலையில் के உன் आता வீட்டை தேடி है, வருகிறார். सुबह के समय आपको ढूंढ के आता தூங்கி है। கொண்டிருக்கும் போது உன் பக்கத்துல வந்து நிற்கிறார். जब आप सोते हो तब बाजू में आके वो खड़ा रहता ஐயோ है। மகளே, அதிகாலையில் தேடுகிறவர்கள் கிருபையை கண்டடைவார்கள். और जो अधिकार सुबह में समय सोचता है वो प्रभु को நான் ढूंढता உனக்கு है। பார் எவ்வளவு கிருபையை கொண்டு வந்திருக்கிறேன். मैं तुम्हारे लिए कितना अनुग्रह இந்த लाया हूँ, நாளுக்கான ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொண்டு आज के வந்திருக்கிறேன். दिन का आशीष में लाया हूँ இந்த तुम्हारे लिए, நாளுக்கான வாக்கு தத்தங்களை நான் உனக்கு आज के கொண்டு दिन के வந்திருக்கிறேன். बादशाह को मैं लाया हूँ ஆனால் तुम्हारे நீயோ लिए। எழுந்திருக்காமல் தூங்கி கொண்டிருக்கிறது लेकिन என்ன? तुम उठे नहीं, अब तक सोए हो। கொஞ்ச நேரம் எழுந்து ஜெபிக்க மாட்டாய். थोड़ा देर उठ के प्रार्थना नहीं கொஞ்ச कर நேரம் पाओगे, எழுந்து என்னை ஸ்தோத்திரிக்க थोड़ा மாட்டாய். देर बैठ के मेरी स्तुति नहीं உனக்காக गाओगे। எவ்வளவு கிருபைகளை கொண்டு तेरे வந்திருக்கிறேன். लिए कितना अनुग्रह लाया हूँ மகளே, मैं। எழுந்திரு 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 என்று கர்த்தர் உன்னை உணர்த்தி हे கொண்டிருக்கிறார். बेटी बेटा उठो उठो करके वो कितना बार आपको ஆனா उठाया है, நீயோ இன்னும் கொஞ்சம் முடங்கி தூங்கட்டும், लेकिन और आप और बैठ के இன்னும் वो கொஞ்சம் நான் सोचते हो, உறங்கட்டும். और मैं सोऊंगा, கைகளை கால்களை நீ நல்லா முடக்கி கொண்டு और சுகமாய் हाथ தூங்கிக் கொண்டு. पैर को आप मोड़कर और सोते हो। ஆண்டவர் எவ்வளவு வேதனையோடு உன் வீட்டிலிருந்து பரலோகம் செல்கிறார். प्रभु आपके घर से कितने वेदना से वो निकलता है, எத்தனை நாட்கள் தேவன் உனக்காக காத்திருந்து நீ எழுந்திருக்காமல் தேவன் வேதனையோடு சென்றார் कितने தெரியுமா? दिन आप प्रभु आपके लिए इंतजार करके आप उठे உன் नहीं ஜெப थे। நேரங்களில் உன் செல்போன் திருடும்போது தேவனுக்கு அது எவ்வளவு வேதனை என்று तुम्हारे உனக்கு தெரியுமா? प्रार्थना समय वो सेलफोन जब लेता है प्रभु को कितना दुख होती है। ஹalleluya! हालेलुया। உன் ஜெப நேரத்தை கர்த்தருக்கு கொடு. तुम्हारे प्रार्थना समय प्रभु को दो। உன் ஜெபத்துக்கு இடை வருகிற எல்லாரையும் தூக்கி குப்பையில போடு. तुम्हारे प्रार्थना के बीच जो भी आए सबको उठाकर फेंको, அது ஊழியமா இருந்தாலும் और சரி, वो सेवकाई भी होने உன் दो, ஊழியத்தை காட்டிலும் ஜெபம் முக்கியம். और वो सेवकाई से बढ़कर प्रार्थना जरूरी है। ஹalleluya! हालेलुया। நல்ல கைகளை அசைத்து ஒரு ஹalleluya. हाथ हिलाकर हालेलुया बोलिए। हालेलुया। हालेलुया। சகைக்கு ஒரு பசி இருந்தது. जक्कई को एक भूख थी। ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? प्रभु कैसा व्यक्ति है, ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? प्रभु कैसा व्यक्ति है, அந்த பசி நமக்குள்ள வரணும். वो भूख आपके अंदर आनी है, வறண்ட நிலம் போல அவருக்காக ஏங்கணும். और जो सूखी जमीन के जैसे மான்கள் ढूंढना, நீரோடைக்காக வாஞ்சிக்கிறது போல உங்கள் இருதயம் जैसे வாஞ்சிக்கிறது. हिरनी पानी के लिए तड़पती है वैसे आपको तड़पना है। இரண்டாவது, और दूसरी जो चीज, அவனுக்கு ஆண்டவரை பார்க்க முடியல. उसको वो प्रभु को देख नहीं पा रहा था। பைபிள் சொல்லுது அவன் குள்ளனா இருந்தான். बाइबल कहता है कि वो नाटा है। எல்லா மனிதர்களும் உயரமா இருக்கிறாங்க, सारे लोग ऊंचे हैं அவனோ குள்ளன். और लंबे हैं, और ये குள்ளமா नाटा है। இருக்கிற மனுஷன் அவன் உயரமா இருக்கிற மனுஷனை பார்க்க முடியல. और ये जो नाटा है इसलिए वो लंबे लोग व्यक्ति को देख नहीं पा रहे हैं। ஒரு மனுஷன் ஒரு பள்ளத்துல நின்று மேடான பகுதியை பார்க்க முடியாது. ये जो एक मनुष्य अगर तराई में खड़े होकर ऊपर नहीं देख पाएगा, உளையான சேற்றில இருக்கிறவன் உன்னதமான தேவனை பார்க்க और जो முடியாது. कीचड़ में पड़े हैं वो उन्नत परमेश्वर को नहीं देख पाएगा, பாவத்துல இருக்கிற ஒரு மனுஷன் ஆண்டவரை பார்க்க और जो முடியாதுங்க. पाप में है वो परमेश्वर को नहीं देख पाएगा। ஹalleluyaன்னு சொல்லுங்க. हालेलुया करके உனக்குள்ள बोलेंगे। அந்தரங்க பாவங்களை வைத்துக்கொண்டு आपके अंदर अंदरूनी पाप यदि है, உன்னதமானவரை பார்க்க आप முடியாது. उन्नत के परमेश्वर को नहीं देख ஏசாயா सकते। 6:1 சொல்லுகிறது, यशायाह 6:1 में அவர் लिखा है உயரமும் உன்னதமுமான वो சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ऊंचाई और उन्नत के सिंहासन में சங்கீதம் बैठा है। 91:1 சொல்லுகிறது, भजन संगीता அவர் உன்னதமானவராய் இருக்கிறார். 91 में लिखा है वो उन्नत का हालेलुया। परमेश्वर है। சங்கீதம் 40:2 சொல்லுகிறது, भजन संगीत 40:2 में लिखा है, தாவீது சொல்றான், நான் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்தேன். दाऊद कहता है मैं बहुत कीचड़ में था। பரிசுத்தம் இல்லாம ஒருவன் ஆண்டவரை தரிசிக்கவே
पवित्रता के बिना आप कोई प्रभु को देख नहीं सकता है। எத்தனை பேருக்கு புரியுது சிஸ்டர் நான் சொல்றது? कितने लोगों को समझ आ रहा है मेरी எத்தனை बात? பேருக்கு விளங்குது நான் कितने சொல்றது? लोगों को समझ आ रही है मेरी அவனால बात? இயேசுவை பார்க்க முடியல. वो यीशु को देख नहीं पाया காரணம் அவன் ஒரு குள்ளன். क्योंकि वो नाटा है। எதை அடையாளப்படுத்துது? वो क्या बताती है? பாவத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் அவரை பார்க்க जो முடியும். पापी व्यक्ति उसको देख नहीं पाएगा। வாழ்க்கையில ஏதாவது அசுத்தங்கள் आपकी இருக்குமானா, जिंदगी में यदि कोई अशुद्धता है, பாவங்கள் இருக்குமானா, पापे है, அந்தரங்கத்துல பாவங்கள் இருக்குமானா, अंदरूनी पापों है, பரிசுத்தமான ஆண்டவரை நம்மளால பார்க்க पवित्र முடியாது. परमेश्वर को आप दर्शन नहीं कर पाओगे। அதனாலதான் ஆண்டவர் முதல்ல ஒரு மனுஷனை தொடும்போது इसीलिए परमेश्वर पहले जब एक मनुष्य को छूता है, அவனுடைய பாவங்களை கழுவுகிறார். उसके पापों को धोता है, பாவங்களை கழுவுகிறார். उसके पापों को धोता है, அவனுடைய அசுத்தங்களை கழுவுகிறார். उसके अशुद्धों को धोता है, அவனுடைய பாவ சேற்றிலிருந்து நம்மை पापों வெளியேற்றுகிறார். के कीचड़ से बाहर निकलता है। இயேசு முதல்ல ஒரு மனுஷனை தரிசிக்க यीशु காட்டும்போது पहले एक दर्शन देता है जब அவன் मनुष्य को, மேல ஒரு ரத்தத்தை ஊற்றி அவனை उसके கழுவுகிறார். ऊपर लहू बहाकर उसको धोया। பழைய ஏற்பாட்டுல चुना करार में ஆண்டவரை தேடி எந்த மனுஷனாலும் போக முடியாது. प्रभु को ढूंढकर कोई मनुष्य नहीं जा सकता, ஏன்னா அவன் ஆண்டவருடைய சமூகத்துல சேருகிற அந்த 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 பரிசுத்தம் அவனுக்குள்ள கிடையாது. क्योंकि प्रभु के सन्निधान में जाने की वो पवित्रता उसके पास नहीं होती है। ஒரு ஆசாரியன் ஆட்டுக்குட்டி அடித்தது ரத்தத்தை எடுத்துட்டு பரிசுத்த ஸ்தலத்துக்கு போவான். एक याजक जो है एक मेमने को मार कर उसके लहू को लेकर जाता है, ஆனா வருஷத்துக்கு ஒரு முறை தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு அவனால போக लेकिन முடியும். साल में केवल एक ही बार वो महापवित्र स्थल में जा सकता है। ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தேவ சமூகத்துக்கு ஒரு மனிதனை சேர்க்க முடியல. एक मेमने का जो लहू है पवित्र परमेश्वर के पास मेल मिलाप नहीं कर மிருகத்தின் पाया। ரத்தம் ஒரு மனுஷனுடைய பாவங்களை மூடியது. एक जानवर के जो लहू थे अपने पापों को ढक कर रखा था। அதனால்தான் வசனம் சொல்லுது, इसलिए शास्त्र कहता எவனுடைய है மீறுதல் மன்னிக்கப்பட்டது, किसके पाप क्षमा हुई எவனுடைய है, பாவங்கள் மூடப்பட்டது. किसके पाप ढका அவன் गया है, भाग्यवान। वो भाग्यवान है। பழைய ஏற்பாட்டுல பாவங்கள் மூடப்பட்டிருந்தது. और जुना करार में पाप को ढका गया था। உங்க வீட்டுக்கு திடீர்னு பாஸ்டர் வராருன்னு சொல்லிட்டாருன்னு आपके घर में अचानक आए तो தெரு முனையில வந்து போன் அடிக்கிறாரு உங்களுக்கு, आपके घर के थोड़े दूर से वो कॉल करते சிஸ்டர் हैं, நான் தெரு முனையில வந்துட்டேன். सिस्टर मैं आपके घर के बाजू में आ गया। உங்க வீடு எப்படி இருக்குது? आपके घर कैसा है? அலங்கோலமா இருக்குது. बहुत गंदा है। உங்க வீட்டு சேர் சோஃபா மேல எல்லாம் பழைய துணி சாமான் எல்லாம் போட்டு और आपके चेयर सोफा में जुना जो कपड़े है सब फेंके பாஸ்டர் हैं। வராருன்னு சொன்ன உடனே என்ன பண்ணுவீங்க? पासवान आए हैं करके सुनते ही क्या करोगे आप? எட்ரா அந்த பெட்ஷீட் वो निकालो वो बेडशीट, போடுறா சோஃபா மேல. सोफा के ऊपर बेडशीट बिछाओ। ஹalleluya. எல்லாம் அழுக்கு சாமான் துணி எல்லாம் சோஃபால தான் இருக்கு. और जो सारे जो गंदगी है वो सोफा के ऊपर डाल के उसके ऊपर एक बेडशीट பாஸ்டர் से உள்ள डाल देते வரும்போது எல்லாத்தையும் பெட்ஷீட் போட்டு மூடி இருப்பீங்க. हैं। पासवान आते ही सबको बेडशीट लगाकर பாஸ்டர் ढक வந்து देते அதே हैं। அழுக்கு துணி மேல தான் சோஃபால உட்காருவார். पासवान आके वही गंदे कपड़े के ऊपर बैठेगा அவருக்கு தெரியாதது கீழெல்லாம் அசுத்தம் और இருக்குது. उसके पता नहीं है कि सारे गंदगी का कपड़ा கீழெல்லாம் அழுக்கு है, இருக்குது. इसके नीचे पूरा गंदे कपड़े हैं। ஹalleluya. हालेलुया। அந்த பெட்ஷீட்டை தூக்குனான்னா உங்களுடைய வண்டவாளம்லாம் தண்டவாளம் ஏறிடும். आप वो बेडशीट उतारेंगे आपका जो कार्य है सब प्रकट हो जाएगा। அதே போலதான் பழைய ஏற்பாடு. ऐसा ही जुना करा। ஆட்டுக்குட்டியின் ரத்தம் ஒரு மனுஷனுடைய பாவத்தை மூடியது. मेमना का लहू एक मनुष्य के पाप को ढकता ஆனா है, சகல அசுத்தமும் உள்ளதா இருக்கு. लेकिन सारे अशुद्धता अंदर ही है தூய்மையாக சுத்திகரிக்க முடியல. और वो बहुत अच्छे से शुद्ध नहीं कर पाए। அதனாலதான் பழைய ஏற்பாட்டில ஒரு மனுஷனால ஆண்டவர் சமூகத்துக்கு போக முடியாது. इसलिए जुना करार में एक मनुष्य परमेश्वर के पास नहीं जा पाता है। ஆகவே தேவ சமூகத்துக்கு போக பிரதிநிதியாகிய ஒரு ஆசாரியனை தேவன் வைத்தார். इसलिए प्रभु के सन्निधान में आने के लिए एक प्रतिनिधि एक याजक को प्रभु ஆனா ने रखा। இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்ட போது लेकिन यीशु का जब लहू बहाया என்ன गया நடந்தது? क्या हुआ था? பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இருந்த திரை சீலை கிழிந்தது. पवित्र स्थल और महापवित्र स्थल में जो एक पर्दा था वो फटा था। இயேசுவின் ரத்தமும் பாவங்களை மூடல, और यीशु के लहू तुम्हारे पापों को ढका சகல பாவங்களையும் சுத்திகரித்து नहीं, விட்டது. सारे पापों को वो शुद्ध किया है। நல்ல கைகளை தட்டி வர अच्छी ताली அல்லேலூயா. बजाकर एक हालेलुया कहेंगे। சகல பாவங்களையும் சுத்திகரித்தார். सारे पापों को शुद्ध किया है। ஆகவே எந்த மனிதனும் इसलिए कोई भी मनुष्य தைரியமாய் கிருபாசன தண்டையில சேர முடியும். धैर्य से कृपासन के स्थल में जा सकता है தைரியமாய் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள சேர முடியும். और गर्व से वो कृपासन और स्थल में जा सकता है। இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட ஒவ்வொரு यीशु के மனிதனுக்கும் लहू से जो भी धुले गए हर एक व्यक्ति அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தை கற்றுக் अपा கொடுத்தவர். पिता करके पुकारते हुए पुत्र स्वीकार आपको मिला है। பைபிள் சொல்லுது, शास्त्र कहता है அன்பின் அகலம். उनके प्रेम का जो चौड़ाई, அகலம் என்றால் என்ன? चौड़ाई मतलब क्या? கிறிஸ்துவர்கள் அல்லாதவர்களை நேசிக்கிற அன்பு. और जो मसीह नहीं है उनको प्रेम करना, அப்படியே ऐसा। அன்பின் நீளம். और उसकी जो प्रेम की உலக ऊंचाई, தோற்றம் முதற்கொண்டு நித்தியம் வரைக்கும்
உண்மையில கர்த்தர் அன்பு வைத்திருக்கிறார். दुनिया उत्पन्न होने से फिर अनंत काल जीवन तक आपसे प्रेम உடைய करता அன்பின் है ஆழம் என்பது और उसकी जो गहराई, प्रेम की உடைய गहराई, வாழ்க்கையில் இருக்கிற பாவ குடியிலிருந்து பாவத்தின் ஆழத்திலிருந்து மீட்டெடுக்கிற आपकी அன்பு. जिंदगी में जो पाप की जो गहराई से आपको जो उठाया उतना அவருடைய गहरा அன்பின் प्यार, உயரம் என்பது और उसके प्यार का जो ऊंचाई, உன்னதத்தில பிதாவின் வலது பாரிசத்தில குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பக்கத்தில உட்கார வைத்த और அன்பு. ऊंचा परमेश्वर यीशु मसीह के साथ रहने के लिए जो सौभाग्य ஆண்டவர் दिया நம்ம है, மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் பாருங்க. आपको ऊपर प्रभु कितना प्रेम रखता है। ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க एक பாருங்க. हालेलुया हम कहेंगे। இந்த மனுஷன் குள்ளனா இருந்தபடியால वो जो नाटा था वो मनुष्य, எப்படியாவது இயேசுவை பார்த்தே ஆகணும். कैसे नो मैं यीशु को देखना है मुझे, உடனே என்ன பண்ணா, तो अचानक क्या किए, ஒரு காட்டத்தி மரம் ஒன்று இருந்தது. एक पेड़ था जो जंगली पेड़ थी, காட்டத்தி மரத்துல போய் ஏறி உட்கார்ந்து वो கொண்டார். जंगली पेड़ के ऊपर वो चढ़ गया था। இப்ப இயேசு கரெக்ட்டா வராரு, तो यीशु उधर आए थे கரெக்ட்டா அந்த காட்டத்தி மரத்துல நிற்கிறார். और सही से वो पेड़ के नीचे वो खड़े हो இப்போ गए। சகையும் எங்க இருக்கிறான்? अभी जक्कई कहाँ पर है? மரத்து மேல இருக்கிறான். पेड़ के ऊपर है, மரத்து மேல இருக்கிறான். पेड़ के ऊपर है। முதல்ல இயேசுவுக்கு கீழே இருந்தா पहले यीशु के नीचे था அது பாவ குழியில இருப்பதற்கு और அடையாளம். वो पाप की गहराई में उसका, இப்ப அவன் இயேசுவுக்கு மேல இருக்கிறான். अभी वो यीशु के ऊपर है, அதுவும் பிரச்சனை தான். वो भी समस्या ही है। இப்ப இயேசுவோட அவனால நிக்க முடியல. अभी यीशु वहां पर खड़े नहीं हो पा रहे ஆகவே हैं। இயேசு என்ன சொல்றாரு? क्योंकि यीशु ने क्या कहा, சகைவே ये जक्कई மரத்துல இருந்து இறங்கி வா, पेड़ से उतरा, இறங்கி வா, जल्दी उतरा, இறங்கி வா. नीचे उतरा, நீ என்னோடு கூட வந்து நிக்கணும். तुम मेरे साथ आकर நீ खड़े हो, எனக்கு மேல இருக்கிற. तुम मेरे ऊपर हो। சில பேர் அப்படிதான் ஆண்டவருக்கு மேல இருக்கிறீங்க. कुछ लोग ऐसे प्रभु के ऊपर होते हो। அல்லேலூயா. हालेलुया। அது எதை காட்டுதுன்னா क्या बताती है? பெருமை, घमंड बताती है, பெருமை, घमंड को बताती है। பழைய சுபாவம். और जो पुरानी स्वभाव, இயேசுவை ஏற்றுக்கொண்டிட்டீங்க. प्रभु को मान लिए, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு प्रभु கூட को मानने के உங்க बाद வாழ்க்கை மாறல பாருங்க. आपकी जिंदगी बदला नहीं, அதுவே பழைய குணம். ऐसे ही जुना जो குணம் மாறல. गुण बदला नहीं, அதே எரிச்சல், और ऐसे ही அதே கோபம், ऐसे ही वो क्रोध, மாமியார் மேல அதே கோபம், और जो सास के ऊपर ऐसे ही அதே क्रोध, கசப்பு, वही कड़वाहट, நாத்தனார் மேல கசப்பு, और जो कड़वाहट होती கணவர் है, மேல வெறுப்பு, पति के ऊपर नफरत, சொந்தக்காரங்களை பார்த்தா வெறுப்பு, रिश्तेदार में नफरत, வாயை திறந்தா சாபம், मुंह खोले तो श्राप आती है, இருதயத்துல நிம்மதி இல்ல, और हृदय में शांति नहीं है। யார பார்த்தாலும் கடிந்து கடிந்து பேசுகிறது. किसी को भी देकर आप श्राप देते हो। இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு கூட यीशु को मानने के बाद உன் भी வாழ்க்கை இன்னும் மாறல. आपकी जिंदगी अब तक नहीं बदला। அல்லேலூயான்னு சொல்லுங்க. हालेलुया करके बोले। அப்படி மாறாதவங்க எது மேல இருக்கீங்க? ऐसे बदले नहीं तो आप कैसे हो? எது மேல உட்கார்ந்து இருக்கீங்க? किसके ऊपर बैठे हो? காட்டத்தி மரத்தின் மேல உட்கார்ந்து. जंगली पेड़ के ऊपर बैठे हो। காட்டத்தி மரம் எதை जंगली அடையாளப்படுத்துது? पेड़ किसको बताती உன் है? வாழ்க்கை மாறல. आपकी जिंदगी बदला நீ नहीं। இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு கூட உன் வாழ்க்கை மாறல. प्रभु को मानने के बाद भी आपकी जिंदगी இன்னும் बदला அதே नहीं है। பழைய பாவம் பின்தொடருது. वही पहला स्वभाव वो உன் वापस आ குணம் रहा है। மாறல. हमारा गुण बदला உன் नहीं, எண்ணங்கள் மாறல. तुम्हारा सोच बदला नहीं, உன்னுடைய கேரக்டர் மாறல. तुम्हारा जो स्वभाव बदला नहीं। அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு? इसलिए प्रभु ने क्या कहा? சகைவே हे जक्कई, காட்டத்தி மரத்திலிருந்து இறங்கப்பா. जंगली पेड़ से नीचे उतरा, ஏன்னா உனக்கு தெரியாது, क्योंकि तुझे पता நீ नहीं। காட்டத்தி மரத்துல இருந்தீனா அந்த காட்டத்தி மரம் சீக்கிரத்துல வெட்டப்பட போகுது. और वो जंगली पेड़ जहाँ पर जो நீங்க खड़ा है பழைய वो काटा சுபாவத்தோடு இருப்பீங்கன்னா जाएगा। यदि आप दुना स्वभाव में रहोगे, ஆண்டவர் உங்களுக்கு சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. प्रभु आपको मौका देता ही रहेगा, நேரம் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. मौका देता ही நீ रहेगा। மனம் திரும்பல और अगर आप मन न फिरे அப்படினா கர்த்தர் உன்னை வெட்டி तो எறிவார். प्रभु आपको काट के फेंकेगा। ஏசாயா 9:9 அது சொல்லப்படும். यशायाह 9:9 में लिखा है, காட்டத்தி மரங்களை வெட்டி जो जंगली पेड़ को काट कर அதற்கு பதிலாக கேது दुना क्रिया है वो आएगा आपको। சீக்கிரத்துல அதை விட்டு இறங்கிடு. अच्छा जल्दी से उससे नीचे பக்கத்துல பார்த்து उतरो। சொல்லுங்க சிஸ்டர், बाजू में देख के बोलो, காட்டத்தி மரத்தை இறங்கிடுங்க. बहन जंगली पेड़ से नीचे उतरो करके बाजू में देख के बोलिए, जंगली पेड़ से नीचे காட்டத்தி उतरो। மரத்துல ஏறி இருந்தா यदि जंगली पेड़ में चढ़े हो இறங்கிடுங்க. नीचे उतरो। ஹalleluya. हालेलुया। இல்லனா नहीं तो என்ன பண்ணப்பட போகுது? காட்டத்தி மரத்துக்கு क्या किया जाएगा? जंगली पेड़ को வெட்டு விழ போகுது. काटा जाएगा, அது வெட்டப்பட போகுது. वो काटा जाएगा। ஆண்டவர் சொல்றாரு, प्रभु कहता நீ है காட்டத்தி மரம் இல்ல, तुम जंगली पेड़ நீ नहीं हो, கேதுரு மரம். तुम केदरू के पेड़ हो। பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க கேதுரு மரம். तुम केदरू के पेड़ होकर के நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு बाजू में बोलिए, நீ यदि காட்டத்தி மரமா இருக்க கூடாது. तुम जंगली पेड़ नहीं रहना நீங்க है, கேதுரு மரமா இருக்கணும். तुम केदरू के पेड़ हो। சங்கீதம் 92:12 சொல்லுது, भजन संगीता நீதிமான் 92:12 में लिखा है, நீதிமான் பனையை போல செடித்து और धर्मी जो है वो லிபனோனில் உள்ள கேதுரு மரத்தை போல வளருவான். लेबनोन के पेड़ के जैसा वो बढ़ेगा।
கேதுரு மரத்தை போல நீதிமான் வளருவான். और केदरू के पेड़ के जैसा वो बढ़ेगा धर्मी जो है। கேதுரு மரம் எதற்கு அடையாளம் और தெரியுங்களா? केदरू का जो पेड़ है वो उसका கேதுரு மரம் லிபனோன் மலையில வளரக்கூடியது. और जो लिबनोन का पर्वत है उसमें மலையின் மேல் வளரக்கூடியது. और वो पर्वत के ऊपर जो वो அது उड़ने எதை वाला है அடையாளப்படுத்துது वो தெரியுங்களா? उसके क्या पता ஜெப ஜீவியத்தை அடையாளப்படுத்துது. प्रार्थना के जो जीवन है वो उसे बताती है। தேவ பிள்ளைகளுக்கு ஆழமான ஜெப ஜீவியம் வேணும். प्रभु के बच्चों को गहराई का प्रार्थना जिंदगी உங்கள் चाहिए। வேர்கள் ஆழமான உறவு கொள்ளணும் தேவனோடு. आपकी जो नींव है बहुत गहराई में होनी चाहिए। ஒரு விசுவாசியா இருந்தா एक विश्वासी यदि हो நீங்க आप தினந்தோறும் 1 மணி நேரம் ஜெபிக்கணும். आप रोज 1 घंटा आपको प्रार्थना करना है। ஒரு ஊழியக்காரர் 2.5 மணி நேரம் ஜெபிக்கணும். एक सेवक हो तो 2.5 घंटा आपको प्रार्थना करना है। ரெண்டுமே செய்யாதவங்க சோம்பேறிகள். दोनों नहीं करते आप लालची हो। ஹalleluya சொல்லுங்க. हालेलुया करके 1 மணி நேரம் நீங்க ஜெபிச்சே ஆகணும். 1 घंटा आपको प्रार्थना करना ही है। ஊழியக்காரர் 2.5 மணி நேரம் ஜெபிக்கணும். एक सेवक 2.5 घंटा प्रार्थना करना, 2.5 घंटा। அப்பதான் தேவ வல்லமையை பார்க்க முடியும். तभी प्रभु के सामर्थ को அப்பதான் देख தேவ पाओगे। மகிமையை பார்க்க तभी முடியும். प्रभु के महिमा को देख पाओगे। ஹalleluya சொல்லுங்க பாருங்க. हालेलुया करके हम कहेंगे ஹalleluya. हालेलुया। சக்கரியா டேனிஃபார்ம் என்கிற ஒரு தேவ ஊழியர் சொல்றாரு, जकरिया डैनिफॉर्म करके प्रभु ஒரு का एक தேவ सेवक है। ஊழியர் ஒரு பிரசங்கத்துக்கு முன்பதாக 5 மணி நேரம் ஜெபிக்கணுமா? एक प्रचार के पहले एक सेवक को 5 घंटा प्रार्थना करना है। எந்த ஊழியக்காரங்க அப்படி ஜெபிக்கறாங்க? अभी कौन सा सेवक उतना प्रार्थना करते हैं? எந்த ஊழியக்காரங்க 5 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு कौन सा பிரசங்கம் सेवक பண்றாங்க? 5 घंटा प्रार्थना करके प्रचार के लिए ஒருத்தர आते காட்ட हैं? முடியாது இந்தியாவுல. एक जन भी नहीं बता सकते हैं। ஹalleluya. हालेलुया। அதனால தான் எழுப்புதல் இல்லங்க. इसीलिए रिहाई नहीं हो रही है, அதனால தான் விடுதலை இல்ல. इसीलिए छुटकारा नहीं அதனால होती தான் है, சபை மக்கள் வாழ்க்கையில மாற்றம் இல்ல. इसीलिए कलीसिया में ஒரு बदलाव नहीं விசுவாசி 1 மணி நேரம் ஜெபிக்கிற விசுவாசியாக, है। एक विश्वासी 1 घंटा प्रार्थना ஒரு करना है। ஊழியக்காரர் ஒரு பிரசங்கத்துக்கு முன்பதாக 5 மணி நேரங்கள் தேவனோடு செலவிடுகிற और एक ஊழியக்காரனாக सेवक प्रचार के पहले 5 घंटा प्रभु के सन्निधान में बिताना है। இருப்பாங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? होगा तो क्या होगा बता आपको? இந்தியா பத்திக்கிட்டு எரியும். और जो भारत देश जलने लगेगा, இந்தியால எழுப்புதல் அக்கினி और भारत பத்திக்கிட்டு देश எரியும். में जो रिहाई है वो जलने लगेगी। ஜெபிக்கிறவங்களால தான் தேசத்தை அசைக்க முடியும். प्रार्थना जो करते हैं वही देश को हिला सकते நீ हैं। லிபனோன்ல உள்ள கேதுரு மரம், और लेबनान के जो पर्वत के நீ ऊपर जो केदरू தேவனோடு है, ஆழமான வேர் கொள்ளுகிற तुम கேதுரு प्रभु மரம். के ऊपर नीचे तक नींव डालने वाले पर। இரண்டாவது இந்த கேதுரு மரம் எதை அடையாளப்படுத்துது? और तो दूसरी चीज जो केदरू का இந்த जो पेड़ है, கேதுரு किसे மரம் बताते எங்க வளரும் தெரியுங்களா? हैं? केदरू का पेड़ कहाँ उगती है आपको எங்க पता है? தண்ணீர் அதிகமாய் பாய்கிறதோ जहाँ पर पानी जहाँ அந்த आती है, தண்ணீர் ஓரத்துல தான் கேதுரு மரம் और வளருமா? जो पानी के जो भीतर ही वो पेड़ அந்த होते हैं। அந்த அதனுடைய வேர்களை இந்த தண்ணீர் ஓரமிட்டு அதன் தண்ணீரை உறிந்து குடிக்குமா? और जो वो पानी वहां से लेकर वो पीता है, जड़ से पीता है। அது எதை அடையாளப்படுத்துது? वो किसे बताती है? ஆவியானவருடைய அபிஷேகத்தை அடையாளப்படுத்துது. आत्मा प्रभु के अभिषेक को बताती है। ஆவியானுடைய அபிஷேகத்தை அடையாளப்படுத்துது. आत्मा प्रभु के अभिषेक को बताती है। தேவ பிள்ளைகள் ஆவியின் அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கணும். प्रभु के बच्चे अभिषेक से भरा हुआ ना रहे। ஹalleluya. हालेलुया। பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, बाजू में देख के कहिए, சாகிறதுக்குள்ள मरने से पहले ஒரு செத்த பிணத்தை எழுப்பிட்டு एक मरा हुआ प्रेत को उठाकर சாகு. मरो। பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பாப்பா, बाजू में देख के बोलो, சாகிறதுக்குள்ள मरने से पहले ஒரு பிணத்தையாவது एक जो मरा हुआ प्रेत को எழுப்பிடு. जिंदा कीजिए, இல்லனா नहीं तो அந்த பிணத்து பக்கத்திலேயே उस प्रेत के बाजू में ஒரு ही பள்ளத்தை தோண்டி एक खड्डा खोद कर நீயா படுத்துரு. तुम खुद ही लेट जाओ। பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. वापस बोलिए, சாகிறதுக்குள்ள मरने से पहले ஒரு செத்த பிணத்தையாவது எழுப்பு. एक मरा हुआ प्रेत को जिलाओ। அப்படி இல்லனா यदि नहीं किए, அந்த பிணத்து பக்கத்திலேயே वो प्रेत के बाजू में ஒரு ही குழிய தோண்டி एक खड्डा खोद कर நீயா படுத்துக்கோ. तुम खुद ही लेट जाओ। தேவ பிள்ளைகள் இந்த பூமியில அக்கினியா இருக்கணும். प्रभु के बच्चे दुनिया में अग्नि से भरना है। ஒரு மிராக்கிள் செஞ்சு பாரு, ஊழியம் எழும்பும். एक चमत्कार कीजिए, सेवकाई बढ़ेगी। Just one miracle एक चमत्कार will transform your ministry. आपकी मिनिस्ट्री को बदल देगा। ஒரு அற்புதத்தை செஞ்சு பாருங்க, एक चमत्कार कीजिए, உங்கள் வீட்டை தேடி ஜனங்க வர ஆரம்பிப்பாங்க. आपको घर को ढूंढ कर लोग आएंगे। வாழ்ந்த அனாயிண்டிங்கோட ஊழியம் செய் பிரதர். जीना है तो अनाइंटिंग से भर के जी लो, இல்லனா பைபிளை தூக்கி வச்சிட்டு கிளம்பு. नहीं तो शास्त्र रख कर चलो अपनी जगह நீ पर। அற்புதம் இல்லாத ஊழியம் செஞ்சு என்ன செய்ய கிடிக்க போற? चमत्कार के बिना सेवकाई करके क्या करने वाले हो? வாழ்ந்த அக்கினியாரு, जीना है तो अग्नि से அக்கினி जियो, ஜுவாலையாரு. अग्नि ज्वाला के साथ जियो। அதுக்கு தான் கர்த்தர் அனாயிண்டிங்க इसलिए கொடுத்திருக்கிறார்.
கொடுத்திருக்கிறார் प्रभु अनॉइंटिंग देते हैं, அதுக்கு தான் வல்லமையை इसलिए கொடுத்திருக்கிறார் सामर्थ्य दिया है। ஹalleluya हालेलुया। நான் ஊழியத்துக்கு வரும்போது கர்த்தர்கிட்ட அதுதான் சொல்லிட்டு मैं வந்தேன் सेवकाई में जब आया था प्रभु से यही कहा என்ன था, ஊழியத்துல பயன்படுத்துவீங்கன்னா நெருப்பா பயன்படுத்துங்க मुझे उपयोग करोगे सेवकाई में तो अग्नि की இல்லனா என்ன जैसे, விட்டுருங்க ஆண்டவரே नहीं तो मुझे छोड़ दो। ஹalleluya हालेलुया। என்றைக்கு இயேசுவுக்குள்ள முழு நேரமும் ஊழியத்துக்கு வந்தனோ जब यीशु के पास पूरी सेवकाई में அன்றையிலிருந்து आया, எரிந்து கொண்டிருந்த அக்கினி और ஒருபோதும் तब அணையல से ये जो जल रही अग्नि कभी तक नहीं बुझी அதனால है। தான் எங்க ஊழியத்துல எவ்வளவு கேன்சர் பேஷண்ட்ஸ் ஹீல் ஆகுறாங்க इसीलिए हमारे सेवक में कितने कैंसर पेशेंट மரண கட்டில இருக்கிற ஜனங்கள் விடுதலையாக்கப்படுறாங்க मृत्यु के बंधन में वो छुटकारा पाते हैं। பைத்தியக்காரர்கள் जो குணமாகறாங்க मूर्ख है वो चंगाई पाते हैं, நடக்க முடியாதவர்கள் எழும்பி और जो நடக்கறாங்க चल नहीं पाते वो उठकर चलते हैं। ஏன் क्यों? அக்கினி अग्नि के कारण, अभिषेक के कारण वल्लमै, और सामर्थ के कारण, ஊழியத்துல ஆவியானவரை முக்கியத்துவம் படுத்துவது सेवकाई में पवित्र आत्मा को मुख्य देना। உங்க வாழ்க்கையில ஆவியானவரை முக்கியத்துவம் படுத்தி பாருங்க आपकी जिंदगी में पवित्र आत्मा को मुख्य स्थान दो, அபிஷேகத்தை கனப்படுத்தி பாருங்க अभिषेक का आदर दो, அதுதான் அந்த வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும் वही आपके जिंदगी को ऊंचा நீ उठाएगा। லிபனோன்ல இருக்கிற கேதுரு மரம் अब लेबनोन के पर्वत के ऊपर केदर உன் के மேல पेड़, இருக்கிற அபிஷேகத்தை இழந்துராத तुम्हारे अंदर जो अभिषेक उसे खोना दे। உபவாசித்து ஜெபித்து உன் அபிஷேகத்தை அதிகரி उपवास प्रार्थना करके तुम्हारा अभिषेक को बढ़ाओ। அது மட்டுமல்ல केवल वही नहीं, இந்த கேதுரு மரம் जो ये केदरू का पेड़ பயங்கர है, வாசனை நிறைந்த ये மரம் बहुत खुशबू से भरी हुई पेड़ அது है, அதன் மேல அந்த கேதுரு மரத்திலிருந்து வீசுகிற வாசனை और जो खुशबू आती है जो पेड़ से, பூச்சிகளை கிட்ட சேர விடாதா वो जो कीड़े हैं उसके निकट नहीं आते हैं। அதனால தான் ராஜாக்கள் இந்த கேதுரு மரங்களை ரதங்கள் செய்யவும் और इसीलिए राजाओं रथ बनाने के लिए केदरू के அவர்கள் पेड़, அரண்மனைகள்ல படுக்க எல்லாம் டோர்லாம் செய்யவும் கேதுரு மரங்களை और பயன்படுத்துவாங்க उनके महल में दरवाजा और सब बनाने के लिए ये पेड़ के उपयोग ஏன்னா அந்த करते हैं, மரத்திலிருந்து வீசுகிற வாசனை பூச்சிகளை விரட்டுமா क्योंकि ये जो पेड़ से जो खुशबू आती है वो कीड़ा உன் भगाती है। மேல ஆவியானவருடைய அபிஷேகம் இருக்கும்போது तुम्हारे ऊपर ये प्रभु परमेश्वर का எந்த अभिषेक है, உலகத்தின் கிரியை உன்னை தொட कोई முடியாது शैतान की क्रिया दुनिया की क्रिया आपको छू नहीं सकती, மந்திரங்கள் உன்னை தொட முடியாது मंत्र आपको छू नहीं सकती है, பேய்கள் உன்னை தொட முடியாது शैतान आपको छू नहीं सकती உன் है। மேல இருக்கிற அபிஷேகம் அவைகளை துரத்தும் तुम्हारे अंदर जो अभिषेक है वो उनको भगाएगा। அதனால தான் கர்த்தர் கேதுரு மரமா மாத்துறார் इसीलिए प्रभु आपको केदरू के நீ पेड़ बनाता है। காட்டத்தி மரம் இல்ல तुम जंगली पेड़ नहीं हो, நீ கேதுரு மரம் केदरू के पेड़ நீ हो, அபிஷேக तुम மரம் अभिषेक किया वो पेड़ हो। மூன்றாவது तीसरा, இந்த கேதுரு மரம் ये केदरू का जो पेड़ है 2000 ஆண்டுகள் வாழுமா 2000 साल वो जिंदा रहती है। 2000 ஆண்டுகள் 2000 साल जिंदा அது எதை रहती है। அடையாளப்படுத்துது ये किसकी बताती है? நித்திய ஜீவன் अनंत அடையாளப்படுத்து काल जीवन को वो இந்த बताती பூமியில है। நம்ம எதுக்கு வாழுறோம் जिंदगी ये दुनिया में क्यों जीते நித்திய हैं? ஜீவனை अनंत சுதந்திரிக்க தான் काल பூமியில जीवन को வாழுறோம் प्राप्त करने के लिए हम जीते हैं। நீங்க இவ்வளவு நாள் சபைக்கு வந்து ஆண்டவர் ஆராதிச்சு நரகம் போகல आप इतने दिन कलीसिया में आके आराधना करके नरक में जाने के लिए नहीं, நித்திய ஜீவனை நீங்க अनंत சுதந்திரிக்கணும் काल जीवन को प्राप्त करने के लिए। அல்லேலூயான்னு சொல்லுங்க हालेलुया அப்ப बोलेंगे। இந்த சகையும் முதல்ல எப்படிப்பட்ட तो மனுஷனா जक्कई இருந்தா पहला कौन सा कैसा व्यक्ति था? அவன் தேவன் மேல பசி உள்ள ஒரு वो மனுஷன் प्रभु के ऊपर भूखा व्यक्ति था, இரண்டாவது அவன் குள்ளமான और மனுஷன் दूसरा वो नाटा था, ஆண்டவரை பார்க்க முடியல प्रभु को देख नहीं पाया, அவன் குள்ளனானபடியால और वो नाटा था इसी தேவனை कारण தரிசிக்க முடியல प्रभु को दर्शन அது नहीं देख பாவ पाया। வாழ்க்கைக்கு और அடையாளம் वो पाप की உன் जिंदगी का, பாவத்தை விட்டு நீ வெளியே வந்தா तुम्हारे கர்த்தரை पाप से பார்க்க बाहर முடியும் निकलोगे तभी प्रभु को देख पाओगे। மூன்றாவது அவன் காட்டத்தி மரத்தின் மேல और இருந்தான் तीसरा वो जंगली पेड़ के ऊपर था, ஆண்டவருக்கு மேல இருந்தான் प्रभु के ऊपर था, அவனுக்குள்ள ஆவிக்குரிய और பெருமைகள் उसके अंदर घमंड था, பழைய வாழ்க்கையின் जो சுபாவங்கள் पुरानी जिंदगी की கசப்பு, स्वभाव, कड़वाहट மன்னியாத குணம் और न माफ करने வெறுப்பு वाले विरोध ஆண்டவர் था। சொன்னார் காட்டத்தி மரம் வெட்டப்பட போது प्रभु क्या है वो जो जंगली पेड़ काटा இறங்கு। जाएगा तुम उतर आओ, நீ காட்டத்தி மரம் இல்ல तुम जंगली पेड़ नहीं நீ हो, கேதுரு மரம் केदरू के पेड़ நீ हो, ஜெபிக்கிறவனுக்கு तुम அடையாளம் प्रार्थना करने वाले நீ की अभिषेक, அபிஷேகிக்கிறதுக்கு நீ அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு तो அடையாளம் अभिषेक क्या वो चिन्ह है, நீ நித்திய ஜீவனை तुम சொந்த अनंत काल जीवन पाने के लिए। கடைசியாக आखिरी में சகையு கீழே வந்த பிறகு जक्कई जब नीचे उतर आया, ஆண்டவர் என்ன பண்றாரு प्रभु ने क्या कहा किया? சகையனுடைய கரங்களை பிடித்துக் கொண்டு जक्कई के हाथ पकड़कर சகையனுடைய வீட்டுக்கு போகிறார் जक्कई के घर गया, வீட்டுக்கு போகும்போது और घर जाते ही சகையு சொல்றான் जक्कई कहा, ஆண்டவரே प्रभु எதையாவது நான் ஏமாத்தி வாங்கியிருந்தேன் यदि मैं अन्याय से कुछ ले लिया तो நாளத்தனையா நான் திரும்ப मैं கொடுக்கிறேன் 4 गुना वापस दे दूंगा, நாளத்தனையா நான் திரும்ப கொடுக்கிறேன் 4 गुना वापस दे दूंगा। ஹalleluya हालेलुया। ஆண்டவர் சொல்றார் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு प्रभु ने कहा इस घर में उद्धार आई है। நல்லா கேளுங்க ध्यान से सुनो, எரிகோ என்றால் என்ன அர்த்தம்னா एरिगो का मतलब क्या है? நறுமணம் என்ற அர்த்தம் एक बहुत खुशबू है, நறுமணம் fragrance खुशबू है, நறுமணம்
एक अच्छा खुशबू என்ன है। நறுமணம்? कौन सा खुशबू? ஒரு சாப நறுமணம். एक श्राप का खुशबू। இயேசு எரிகோக்கு வரும்போது प्रभु यीशु जब एरिगो எரிகோல आए ஒரு थे, சாபம் இருந்தது. एरिगो में एक श्राप का खुशबू थी எரிகோல யோசுவாவினுடைய சாபம் இருந்தது. और एरिगो में यीशुआ का जो यूसुफ का जो श्राप थी। யோசுவா 6:26 சொல்லுகிறது, यहोशू 6:26 में लिखा है, அக்காலத்திலே யோசுவா और उस समय यहोशू இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி इस எழும்பும் एरिगो மனுஷன் के शहर को बांधने के लिए जब கர்த்தருக்கு आया, முன்பதாக சபிக்கப்பட்டிருக்க கடவுள். प्रभु के सामने वो श्रापित है करके लिखा है। எரிகோவை கட்டும்படி எழும்புகிறவன் और जो भी சபிக்கப்பட்டவன். एरिगो को बांधने के लिए खड़ा होगा श्रापित है। 2 ராஜாக்கள் 2:19 சொல்லுது, दूसरा राजा 2:19 में लिखा है, எரிகோ பட்டணத்தை குறித்து எலிசாவுகிட்ட சில பேர் வந்து சொல்றாங்க, एरिगो शहर के बारे में उनको आके बोले एरिसान के पास, எங்கள் ஆண்டவனே हमारे पिता நீர் परमेश्वर, காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, आप जो देखते हो ये शहर अच्छा है रहने के लिए, தண்ணீரோ கெட்டது, पानी गंदा है நிலமும் பாழ் நிலம். और जो जमीन है वो सूखी है। எரிகோகுல யோசுவாவின் சாபம் இருந்தது, और जो यरीगो में यहोशू का தண்ணீர் श्राप கெட்டு था போய் இருந்தது, और पानी भी बिगड़ा था நிலம் கெட்டு போய் और இருந்தது. जमीन भी बिगड़ा था। இப்ப இந்த சாபம் நிறைந்த நிலத்தை தேடி தான் இயேசு तो வருகிறார். ये श्रापित जमीन को ढूंढ कर यीशु आया। இயேசு வந்து என்ன சொல்றாரு? यीशु आकर क्या कहा? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. आज इस घर को उद्धार ஒருவேளை मिलेगा। இங்க வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சாப நறுமணம், यदि आप आए हो आपको श्राप का एक खुशबू என் आपकी வீட்டுல जिंदगी में है। கண்ணீர், என் வீட்டுல கண்ணீராவே இருக்குது कुछ brother. लोग कहते हैं मेरे घर में आंसू ही है, எப்பொழுதும் என் வீட்டுல சண்டையும் சச்சரவுமா இருக்குது brother. हमेशा मेरे घर में झगड़ा और என் வீட்டுல என்னால நிம்மதியா படுத்து தூங்க முடியல मेरे brother. घर में शांति नहीं मिलती है, मैं सो नहीं सकता। எப்பவே என் வீட்டுல ஒரு கடன் 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 இருந்து கொண்டே हमेशा இருக்குது मेरे brother. घर में कर्जा 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 என் रहती है। கணவர் குடித்து விட்டு என்னை வந்து मेरे அடிக்கிறார். पति पी कर मुझे என் मारते கணவர் हैं। தவறான உறவுல இருக்கிறார். मेरे पति जो गलत என் பிள்ளைகள் எல்லாம் எங்க பேச்சை கேட்காம எங்க பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப அட்டகாசம் பண்றாங்க. मेरे बच्चे मेरे शब्दों को नहीं सुनते हैं எங்க வீடே ஒரு கண்ணீர் கோலம். और हमारे पूरे परिवार आंसू में है। ஒருவேளை உன் வீடு ஒரு எரிகோ போல நேரம். यदि आपके घर சாப एरिगो के நறுமணம் जैसे வீசிக்கொண்டு शराब இருக்கிறது. से खुशबू आ रही है क्या? இன்றைக்கு கர்த்தர் உன் வீட்டுக்கு வருகிறார். आज प्रभु आपके घर आ रहा है। இன்றைக்கு இயேசு சொல்றார், நான் आज இன்றைக்கு உன் यीशु வீட்டுக்கு कहता है வருகிறேன். मैं तुम्हारे घर आऊंगा। இன்று இரவு நான் உன் வீட்டில் தங்க போறேன். आज रात में आकर तुम्हारे घर கர்த்தரை आकर தேடி रहूंगा। வந்த உன் வீட்டுக்குள்ள இன்று இரவு இயேசு வர प्रभु को போகிறார். ढूंढ के आप आपके घर में यीशु आता है। ஆண்டவர் இன்றைக்கு உன் வீட்டுக்குள்ள வந்து प्रभु என்ன आज சொல்லுகிறார்? तुम्हारे घर आके क्या कहेगा? இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு. आज तुम्हारे घर में उद्धार है। இன்றைக்கு உன் வீட்டுக்கு आज ரட்சிப்பு. तुम्हारे घर में उद्धार है। இன்றைக்கு உன் வீட்டுக்கு आज ரட்சிப்பு. तुम्हारे घर में उद्धार आया है। தேசத்துக்காக ஜெபிக்க வந்த தேவ और जो பிள்ளையே, देश के लिए प्रार्थना करने आए आप लोग को, அநேக ஜனங்களுக்காக ஜெபிக்க வந்த தேவ और பிள்ளையே, बहुत लोगों के लिए प्रार्थना करने आए आप लोग, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு ரட்சிப்பு प्रभु आज கட்டளையிடுகிறார். आपको एक छुटकारा देगा। ஹalleluya. हालेलुया। இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்துல आज इजराइल देश எவ்வளோ में பட்டணங்கள் இருந்தாலும் कितने शहर है, எரிகோவை போல ஒரு செழிப்பான பட்டணம் இல்லையா? एरिगो जैसे एक खुशहाल शहर और कोई नहीं है कहते हैं। எரிகோ தான் இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்திலே பச்சை பசேல்னு और இருக்கிற एरिगो பட்டணம். शहर ही अभी हरियाली से पूरी भरपूरी है அவ்வளவு அழகிய और பட்டணம். बहुत खूबसूरत शहर ஒரு है कहते காலத்துல சபிக்கப்பட்டிருந்தது. हैं। एक समय में श्रापित शहर था। உபாகமம் 23:5 சொல்லுகிறது. उभाव Deuteronomy 23:5 जो 23:5 में लिखा है, தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியா तुम्हारा परमेश्वर आपसे प्रेम किया इसी कारण है। தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற तुम्हारा பண்ணினார். परमेश्वर वो श्राप को आशीष में बदला இன்றைக்கு है। உங்கள் தலையில இருக்கிற சாபம் எல்லாம் ஆசீர்வாதமாய் आज மாறுகிறது. आपके सिर में जो श्राप है वो आशीष में बदल रहा है। ஹalleluya. हालेलुया। ஒரு சகையினுடைய வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதமா மாறுச்சுன்னு பாருங்க. जक्कई की जिंदगी कैसा आशीष में बदला। அவனுக்கு கர்த்தர் மேல் இருந்த பசி, उसको प्रभु के ऊपर जो அவன் प्रयास था, பாவத்தை விட்டு வெளியே வர वो தீர்மானித்தான். पाप से जब बाहर लाने के लिए அவன் निर्णय किया, காட்டத்தி மரமல்ல, அவன் और वो जंगली पेड़ नहीं லிபனோனில் உள்ள கேதுரு, और लेबनोन पर्वत की केदर के அவன் पेड़ தேவனோடு जैसे, நெருங்கி நடக்கிறவன். और प्रभु के साथ मिलकर அவன் चलने அபிஷேகம் वाला, और பண்ணப்பட்டவன். वो अभिषेक किया हुआ அவன் परमेश्वर, நித்திய ஜீவனுக்கென்று और தேவனால் अनंतकाल जीवन के लिए ஏற்படுத்தப்பட்டவன். प्रभु ने उसे निर्णय அவன் किया, சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறியது. उसके श्राप आशीष में बदल गए हैं। இன்றைக்கு அப்படிதான் கர்த்தர் உங்களை ऐसे ही ஆசீர்வதிக்க प्रभु போறார். आपको भी आशीष करने वाला எல்லாரும் है। எழும்பி நின்று हम ஜெபிக்கலாம். सब खड़े होकर प्रार्थना எல்லாரும் करेंगे। எழும்பி நின்று सभी लोग ஜெபிப்போம். खड़े होकर प्रार्थना எல்லாரும் करेंगे। எழும்பி நின்று ஜெபிப்போம். सभी लोग खड़े होकर प्रार्थना हालेलुया। करेंगे। கண்களை மூடி, हालेलुया। आंसू आंख बंद கண்களை करके, மூடி, आंख बंद करके, கண்களை மூடி, आंख बंद करके, கண்களை மூடி, சீக்கிரம் बंद எல்லாரும் करके। எழும்பி நின்று जल्दी से आप उठकर आंख बंद லதரகட कीजिए। மக்கதரகட ரபலபா.